இந்த வேத புத்தகம் குறித்த ஒரு அறிவுக்குள்ள முதல்ல நீங்க வாங்க. அது என்னன்னா, இட்ஸ் a winner's manual. முதல்ல இந்த புத்தகத்தை நான் எழுதும்போது முதல்ல என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை தான் வெற்றிக்கான திறவுகோலா இருக்கு. God's word is a key to success. It's a key to prosper. மக்களுக்கு வாழ்க்கையில எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் தயக்கத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சிலது பண்ணு தோத்து போயிடுச்ச, இது எப்படி இருக்கும், நல்லா வருமா வராதா, நம்ம போகலாமா, போனா ஜெயம் கிடைக்குமா? ஆனா நீங்க சில காரியத்தை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வெற்றி பாருங்க, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியம். சில கேட்கறாங்க, ஏன் செழிப்பு, ஏன் வெற்றி, ஏன் பெருக்கம், அதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. ஐயா, அதுதான் கடவுளுக்கு பேரை கொண்டு வரும், புகழை கொண்டு வரும். நீங்க தோல்வியா இருந்துகிட்டு கடவுள் ஜெயமா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் உங்க வெற்றிக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஜோஷுவாங்கிற ஒரு இளம் தலைவனை மனதில் வைத்து கடவுள் அவங்க கூட இதை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. அவன் பாருங்க, ஒரு புதிய தலைவன். மோசேக்கு அப்புறம் அவன் தான் தலைமை ஏற்கணும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நடத்தணும். இவங்க மோசேயே புண்ணாக்குனவங்க. இவன் ஒரு இளம் தலைவன் பாருங்க, புதிய ஒரு தலைவன். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். சக்சஸ்ஃபுல்லா என்னால நடத்த முடியுமா, அப்படிப்பட்ட கேள்விகளோட தான் அவன் இருக்கிறான். அவன் கடவுள் பாருங்க அவன்கிட்ட பேசுறாரு. எல்லாம் கவனிங்க, ஜோஷுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்னு வெற்றிக்கு வழியாக இந்த புத்தகம் இருக்கும் சொல்லி ஜோஷுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றியை பற்றி யோசுவா யோசிப்பதற்கு முன்பாக யோசுவாவின் வெற்றியை பற்றி தேவன் யோசிக்கிறவராக இருக்கிறார். Success is not your idea. Success is God's idea. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய யோசனையா இருக்கிறது, தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹalleluya. Actually your success is God's idea. உங்களுடைய வெற்றி தேவனுடைய யோசனையாக, திட்டமாக இருக்கிறது. ஆமென். நீங்க அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு கடவுள் உங்க கூட நிற்பார். யாராவது அதை தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் தாண்டி போக வைப்பார், அதெல்லாம் மேற்கொள்ள வைப்பார், அதை ஜெயிக்க வைப்பார். உங்க கூட நின்று அந்த போராட்டங்களிலே வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும்னு சொல்லுவீங்க. நல்லவர். ஆமென். ஸோ அந்த மாலை கூட்டத்திற்கு தொழில் செய்கிற பொருளாதார உலகங்களிலே தேவனுக்கென்று காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளை எழுப்புகிற ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு செவ்வாய் மாலையிலையும் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை குறித்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். கடந்த பல வாரங்களாக பேசிகிட்டு இருக்கிறோம். சில பிள்ளைங்களுக்கு வந்த ஆர்டரை செவ்வாய்க்கிழமை போல் டைம் இல்லாத அளவுக்கு இப்போ அறுவடைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஃப்ரீயாகவே இருக்கிறோம் பிரதர். நாங்கள் இப்போ பாருங்க ஃப்ரீயாகவே இருக்கு. ஆமாம், சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. பரவாயில்ல, 4 சேர் காலியாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆமென். 3 மாதம் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் ஷிஃப்டாக இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுகிற சாட்சிகள் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில வேலை காரணங்களால் முடியாத பிள்ளைகள் ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க. காரில் போகும்போதே கேட்டுகிட்டே போகிறோம், பார்த்துட்டே போகிறோம் அப்படிங்கிறாங்க. எனிவே, தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த செழிப்புக்கும் இந்த வெற்றிக்கும் எதிராய் சிந்திக்கும் ஒரு மத உலகம் இருக்கிறது. கிறிஸ்தவ உலகம்னு சொல்லிட முடியாது, ஏன்னா எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி யோசிக்கிறது இல்லை. கிறிஸ்தவத்தில் கொஞ்சம் பேர் மதத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த பணம், செழிப்பு, பொருளாதாரம் இது எல்லாமே கடவுளுக்கு எதிரானது போல அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி பேசுறவங்க தான் அவங்கள பொறுத்தளவுக்கும் அந்தி கிறிஸ்து. செழிப்புன்னு இப்போ பேசிட்டோம்னா டப்புன்னு கீழே போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் யாரு? அந்தி கிறிஸ்து. அதனால தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க பாருங்க, காசு பணம்லாம் தேவைன்னு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பேசுறோம்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிற நீங்க இந்த இந்தியாவிலே செழிப்பீர்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் செழிப்பீர்கள். பஞ்ச நேரத்தில் கூட செழிப்பீங்க. ஆமென். பஞ்ச நேரம் இந்த உலகத்துக்குள்ள வரும் பொழுது
மற்றவர்கள் அந்த பஞ்சத்தோடு அடிபட்டு போய்விடுகிறார்கள். சொல்றாங்க இல்லையா, பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரியே இருக்கிறியப்பா அப்படின்ட்டு. நம்ம அப்படி இருக்க மாட்டோம். சொல்ல போனா பஞ்ச நேரத்துல தான் நாம் செழிப்போம். ஆமென். பஞ்ச நேரங்களெல்லாம் நீங்கள் செழிக்கிற நேரங்களாக இருக்கும். பல தொழில்களை குறித்து பேசும்போது சொல்றாங்க, இப்பெல்லாம் அந்த தொழில் டவுன் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் அந்த தொழில் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா நான் என்ன கவனிக்கிறேன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பிள்ளைகள் டவுனே கிடையாது. அவங்க டவுன் ஆகிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. டவுனா போறதும் நல்லா போக ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், the blessings of the Lord, அதுதான் இட்ஸ் மேக்கத் ரிச். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஒருவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது. ஆமென். அதனால எந்த தொழில் பண்ணா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதுல இல்லை. கடவுள் வெற்றியை ஒரு தொழிலுக்குள்ள வைக்கல, உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். ஆமென். சக்சஸ் இன் யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சக்சஸ் இன் யூ. வெற்றி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஜெயம் பெற முடியும். ஆமென். நீங்கள் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஜெயத்தை தான் கடவுள் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார் பாருங்க. உங்களுடைய ஜெயம் கால சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்பட முடியாதது. ஏன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி போகிற ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி போகிற வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆமா, நேர கால சூழல் இதுக்கு உட்பட்டதாக அது ஒருபோதும் இருப்பது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடவுள் அதை நிரூபிச்சு காட்டுறார். தேவன் அதை நிரூபிச்சு காட்டுறார். ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பஞ்ச நேரத்துல தான் ஆபிரகாம் பணக்காரன் ஆகுறான், பஞ்ச நேரத்துல தான் ஈசாக்கு பணக்காரன் ஆகுறான். போட்டிருக்கு இல்லையா, தேசத்துல என்ன போட்டிருக்குது, பெரிய பஞ்சம். அந்த நேரத்துல விதை விதைச்சு 100 மடங்கா இருக்கிறான். ஆமென். யோசேப்பு பாருங்க, எகிப்துல பஞ்சமா இருக்கும் போது தான் இவனுக்கு பதவி உயர்வே வருது, பெரிய ஆள் ஆகுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நீங்க இந்த சீசன் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு எப்பவுமே சீசன் தான், எப்பவுமே உங்களுக்கு சீசன் தான், எக்காலமும் உங்களுக்கு வெற்றி தான். ஆமென். ஆமா ஆமா. அவன் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டான், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அவன் கனி தப்பாது. மாடல் டிரான்ஸ்லேஷன் சொல்லட்டுமா, உங்க குறி தப்பாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வச்ச குறி தப்பாது. ஆமென். நம்ம அதனாலதான் பாருங்க, ஒரு சீசனல் சக்சஸ் தேவன் உங்களுக்கு பேசல. இட்ஸ் அன்எண்டிங் சீசன். தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு முடிவே இருக்காது, அது போய்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுப்பார். ஆமென். எல்லா காலத்திலும் நீங்க செழிப்பீங்க. ஆமென். அவ்வளவுதான். காலை மாலை மதியம் எந்நேரமும் வரவு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமா, எந்நேரமும் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு ராஜ்யம், கிரியை செய்கிற ஒரு தேவனை வேதவசனம் சொல்லுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. தேசத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த தரிசனத்தோடு தான் இந்த விதையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்கும்படியாகவும், எப்படி தொழிலிலே கடவுள் அவங்களுக்கு உதவுகிறார் என்பதை இன்னும் ஆழமா சொல்லும்படியாகவும் இந்த செய்தி என்ன பண்றோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். பல தூர இடங்கள்ல இருந்து, ஏன் சில நாடுகள் இருந்து கூட என்ன பண்றாங்க, ஆசையா அந்த டைம் ஆன் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. பல பேர் அவங்க வியாபாரங்களிலே அந்த தொடுதலை, அந்த அனுபவத்தை அவர்கள் ருசித்து கொண்டே வருகிறார்கள். ஆமென். பிரைஸ் காட். நான் சொல்றேன், இன்றைக்கும் நீங்கள் ருசிப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விட்டது போனது எல்லாம் திரும்ப வரும் இயேசு நாமத்தினாலே. திரும்ப உங்க கைகளிலே ஒரு கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது போனால் போகட்டும் போடா கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க. எல்லாம் போச்சு பிரதர், ஜீவன் தப்போ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. அப்படி கிடையாது, விட்டதெல்லாம் பிடிப்பீங்க. ஆமென். தாவீதுனுடைய சகல சம்பத்தையும் என்ன பண்ணிட்டான், எதிரி கொளுத்திட்டான், சுட்டெரிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டான். இப்ப தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ஆண்டவர் போயிடுச்சா, அது நல்லதுதான், அது என்னத்துக்கு உனக்கு, அப்படி சொல்ல, நான் பின் தொடரலாமா அப்படின்னு கேட்கிறான். தேவன் சொன்னார் தாவீதை பார்த்து, நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்வார். அல்லேலூயா.
நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கடவுள் பாருங்க, ஒரு தோல்வியின் கடவுள் அல்ல. உங்க கூட நின்று தோத்ததை கூட மறுபடியும் பிடிக்க வைக்கிற கடவுளாக இருக்கிறார். தோத்ததை கூட மறுபடியும் ஜெயம் எடுக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க இழப்புகள்ல இருந்து கூட மீட்புகளை உங்களால் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியின் நாட்களை, செழிப்பின் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து பல காரியங்களை இங்க பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் என்ன பேசணும் தெரியுமா? பைசா வசூல். இந்த வசூலாகாத பணம்லாம் எப்படி வசூல் ஆகுது? தங்கு தடை இன்றி. சில இதெல்லாமா பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. பைபிள்ல இருந்து பேசினதுதான் நான் உங்களுக்கு. எப்படி எகிப்துல வசூலாகாத 430 வருஷ பணத்தை கடவுள் வசூல் பண்ணி கையில கொடுத்தார். அவர் பெரிய வசூல் ராஜாங்க. வசூலாக முடியாத இடத்துல கூட வசூலை எடுத்து உங்க கையில கொடுப்பார். ஆமென், ஆமென். எல்லாம் கடினமான ஆட்கள். லாபானை பத்தி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பார்வோன் பாக்கெட்ல இருந்து எடுக்க முடியுமா? ஆனா கடவுள் எடுக்க வச்சார். ஆமென், கடவுள் கொடுக்க வச்சார். கொடுன்னா இந்த குடு வச்சுக்கோண்டான். லாபான் கிட்ட லாபம் சம்பாதிக்க முடியுமா? தன் லாபத்தை மட்டுமே நோக்கமாய் கொண்டிருப்பான். அவன் தான் லாபான். நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, லாபான். தன் லாபத்தையே பார்க்கும் லாபான். மருமக பிள்ளை தானே, முன்னேறட்டும்னு கூட நினைக்காத கடினமுள்ள கொண்ட ஒரு லாபான். அப்படி ஒரு மாமனார், அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஆனா கடவுள் பாருங்க, அவன் கையில இருந்து கூட வசூல் பண்ணி இவன் கையில கொடுத்தார். ஆமென், அவன் கையில இருந்து எடுத்து இவன் கையில கொடுத்தாரு பாருங்க. கடவுளுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார். துன்மார்க்கனின் ஆஸ்தியை எடுத்து நீதிமானுக்கு வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். கெட்ட ஆட்கள் துன்மார்க்கமாக ஜீவிச்சு பணத்தை வச்சிட்டு இருக்கிறவங்க கையில இருந்தெல்லாம் கடவுள் ஒரு வசூல் வேட்டை பண்ண போறார். அது என்ன பண்ணும்னா நீதிமான்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஆமென். நீதிமான்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கிறதுனா எப்படி? கடவுளுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். செழிப்பை எப்படி பயன்படுத்தணுங்கிறத என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிஞ்சு கடவுளுடைய நோக்கங்களை புரிஞ்சு சில நல்ல காரியங்களுக்காக என்கிட்ட பணம் வந்தா நான் செலவு பண்ணுவேங்கிற அளவுக்கு உங்க இருதயம் பெருசா இருந்ததுன்னா உங்களை நம்பி கோடா கோடியாக தேவன் கொடுப்பார். ஆமென். அங்க வந்துருங்க, கோடா கோடியாக கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, பணம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களிடத்துல வரும். உங்களை நம்பி தேவன் கோடா கோடியாய் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வரும்போதே கோடி தான் பேசிட்டு இருக்கிறோம். கோடி கோடியா வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்னதுக்கு பிரதர், பரலோகம் போகணுமே அப்படிங்காங்க. இவ்வளவு பெரிய பைபிள்ல வெறும் பரலோகம் போறதை பத்தி பேசல. நான் அதனாலதான் சொன்னேன் கடந்த வாரம், எல்லாம் எந்த வசனத்தையும் எடுங்க, அது எதுல முடியுதுன்னு பாருங்க. வேதத்துல ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா அந்த வசனம் எதுல முடியுதுன்னு பாருங்க. அதனுடைய கன்க்ளூஷன். பாகுபலி 2 எதுல கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்க. அந்த கன்க்ளூஷனை பாத்தீங்கன்னா கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனி ஸ்கிரிப்சர் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தாழ்மையா இரு. கடவுள் சொல்றாரு, நீ தாழ்மையா இருந்தனா நீ என்ன ஆயிடுவ? செழிச்சிருவங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? தாழ்மையா இருக்கிற நீ என்ன பண்ணிடுவ பாருங்க. ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. பைபிளே நீங்க வேற மாதிரி நம்ம படிக்கணும். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். எல்லாம் சொல்லுங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன். எல்லாம் சொல்லுங்க, வரும் பலன் என்ன? நீ தாழ்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீ வாழும் பொழுது நீ கண்டிப்பா சந்தோஷமா இருப்ப. அப்படி சொல்லணும், அப்படியும் சொல்லியிருக்குது. கண்டிப்பா நீ வேற எல்லாமோ சொல்லலாம். ஆனா இங்க வேதவசனம் எப்படி அதை முடிக்குது பாருங்க. வரும் பலன் ஐஸ்வர்யமும். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம்.
அப்போ வாழ்வுக்குரிய காரியங்கள்ல கொண்டு முடிக்கிறாரு எல்லாத்தையுமே. நீங்க எடுத்து வேதத்தை எடுத்து ஒவ்வொரு வசனமா படிங்க. அந்த வசனத்தின் நிறைவேறுதல் வெறும் பார்க்கக்கூடாத ஒரு உலகத்துல நிறைவேறுகிறதை பற்றி அது பேசிக்கொண்டே இருக்கிறதா, அல்லது அதிகமான வசனங்கள் நீங்க வாழ்கிற இந்த உலகத்துல நிறைவேறதை பத்தி பேசுதான்னு ஒரு இது வச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனமும் சொல்லும் இந்த பூமியில நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆமே. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? இது ஒரு கீ, இது ஒரு சாவி மாதிரி. நீங்க எடுத்து எந்த ஸ்கிரிப்சர் ஓபன் பண்ணுங்க. நம்ம தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்சரையும் ஓபன் பண்ணிட்டு இங்க ஒன்றும் இல்லை அங்க அங்கன்னே பேசிட்டோம். ஆனா பைபிள் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்தா, சங்கீதம் 1 எடுத்தீங்கன்னா என்ன வருது? இதுல தியானமா இரு. இதில் தியானமா இருக்கிற நீ எதுக்கோ சமமா இருக்கிறன்னா தண்ணி ஓரமா நடப்பட்ட மரம் மாறின்ட்டாரு. அப்போ என்ன ஆயிடும்? நீ எப்பவுமே எப்படி இருப்ப? செழிப்பா இருப்ப. அவன் செய்வது எல்லாம். அந்த வசனம் எங்க போய் முடியுதுங்க? நம்ம வசனத்தை அப்படி முடிக்கவே இல்லை. நம்ம ஒவ்வொரு பிரசங்கத்தையும் எடுத்து இப்படிலாம் பேசிட்டு இங்க போட்டிருக்குப்பா, கவலைப்படாத, நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும், இப்படி மட்டும் சொல்லியிருந்தோம்னு வைங்களேன், சபையில சின்னர் இருக்க மாட்டாங்க, வின்னரா இருப்பாங்க. சபையில எங்க பார்த்தாலும் யாரா இருப்பாங்க? ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க, முன்னேறவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம வசனத்தை திறக்கும் போது கரெக்டா திறப்போம், முடிக்கும் போது வேற எங்கேயோ கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஆபிரகாமுக்கு. அப்ப எனக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது பாஸ். அது யூதர்களுக்கு. நான் நம்பி இவ்வளவு தூரம் பஸ்ஸெல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணி பஸ்ஸில் ஆட்டோலெல்லாம் வந்திருக்கேனே, எனக்கு இது அநேகமாக இது நிறைவேறி விட்டது. இது இக்காலத்துக்கு பொருத்தமானது அல்ல. ஆன்னு சொல்லுவாங்க தவிர, ஐயா எனக்கு ஏதாவது உண்டானா உனக்கு அட்டை தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த அட்டை மட்டும்தான் உனக்கு சொந்தம்ட்டாங்க. அதையும் ஒருத்தர் சொல்லிட்டாரு, நல்லா படிச்சு பாரு என்ன போட்டிருக்கு, பரிசுத்த வேதாகமம் இருக்கா, இல்ல போட்டுரு அப்படின்ட்டாங்க. ஆக மொத்தம் அட்டையை கூட தொற்றாதன்ட்டாங்க. ஆனா அந்த வேத வசனம் அப்படி இல்லை பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, அது அதனுடைய ஃபோக்கஸ், அது உங்களை எங்க கொண்டு போய் விடும். இப்போ ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா அந்த பஸ் எங்க கொண்டு போய் விடும்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க ஜேர்னி பண்ணும் பொழுது அது எங்க கொண்டு போய் விடுது? வெறும் பரலோகங்கிற ஸ்டாப்புக்கே போகல. எல்லாமே எல்லா வசனமும் பரலோகங்கிற ஸ்டாப் அப்படின்னு போனா அப்போ ஒரே ஒரு பஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க, செழிப்புக்கு நேராக அது உங்களை கொண்டு போகுது, வெற்றிக்கு நேராக கொண்டு போகுது, சுகத்துக்கு நேராக கொண்டு போகுது, நற்பெயருக்கு நேராக உங்களை கொண்டு போகுது, கீர்த்திக்கு நேராக உங்களை கொண்டு போகுது, ஞானத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகுது, உங்க வாழ்க்கையை சமாதானத்துக்கு நேராக கொண்டு போகுது. அப்போ எல்லா வேத வசனங்களும் அப்படி லிங்க் டு ஹெவன் அப்படிங்கிற மாதிரி வரல. அப்படி நீங்க தேடி ஏதாவது ஒரு 10 வசனம் இருந்தா அடுத்த வாரம் எழுதிட்டு வாங்க, இந்த வசனம் அப்படியே லிங்க் போட்டீங்கன்னா பரலோகத்துல போய் முடியுது அப்படின்னு ஏதாவது ஒரு 10 வசனம் இருந்தா எழுதிட்டு வாங்க. ஆனா இங்க இருக்கிற வசனங்கள் ஃபுல்லாவே எங்க இருக்குதுன்னா, இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா பரலோகமே உன் வாழ்க்கையில இறங்கி வரும்னு சொல்லியிருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, heaven on earth. Amen. அப்போ ஒவ்வொரு வேத வசனங்களும் உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய முன்னேற்றங்களை, உங்களுடைய ஆரோக்கியங்களை, உங்களுடைய பெருக்கங்களை. கடவுள் மனுஷனை படிச்சு என்ன பேசினாரு? முதல்ல ஆதாம் ஏவாள் நிக்கிறாங்க, என்ன பேசினார் அவங்கள பார்த்து? பலுகி பெருகி, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஒன்றும் இல்லை, ஆதாம் ஏவாளையும் கூப்பிட்டு நல்லா இருப்பான்ட்டார். இன்னைக்கு தேவன் மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பைபிள் எடுத்து பார்த்தா அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க கிட்ட என்ன பேசினார் தெரியுமா? நீ நல்லா இருப்ப அப்படின்னு தான் பேசினார். ஆதாமு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மாத்திட்டாரு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நோவாட்ட சந்திச்சா நோவா கிட்ட என்ன பேசுறாரு? நோவாவையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தா. அப்புறம் முடிஞ்சிருச்சா? இல்ல. ஆபிரகாம சந்திக்கிறாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாக இருப்பாய் அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. நான் ரொம்ப நாளா கேட்டது, அவர் உன்னை வதைப்பார், உன்னை வதை என்று வதைப்பார், இதுதான் கேட்டேன். ஆனா இங்க பார்த்தா அவர் வதிப்பார், ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, வதைக்கிற தேவன் அல்ல, வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன்.
ஆமென். Our God is a God of blessing. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நீங்க தேவனை இப்படி பார்க்கும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாக முடியும். தேவனை இப்படி அறியும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பெருக்கங்கள் ஏற்பட முடியும். நீங்க வேற வேற மாதிரிலாம் என்னத்தையோ யோசித்துக்கிட்டு வாழ்க்கையில பெருகணும் முன்னேறணும்னா வராது. பாருங்க, கர்த்தர் இப்படி முதல்ல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கடவுளை பார்க்கறான். எப்படி பார்க்கறான் தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற கடவுள். He is the possessor of heaven and earth. சகலத்தையும் உடைய உன்னதமான தேவன். அப்படி பார்த்தான் பாருங்க. கடவுளை அப்படி ஃபுல்லா பார்த்ததுனால வாழ்க்கை ஃபுல் ஆயிடுச்சு. ஆமென். வாழ்க்கை நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். பல 100 முறை நான் சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தையை. தேவனை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நான் சொல்றேன், கடவுள் எப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிற வேலையில் இருக்கிறார். உங்க முன்னேற்றங்கள்லையும் உங்களுடைய வெற்றியிலையும் உங்க கூட பங்கேற்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த மாதிரி நீங்க தேவனை அறிஞ்சு தொழில் உலகத்துக்குள்ள நீங்க போவீங்கன்னா நான் சொல்றேன், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும்னு சொல்லுவீங்க. நல்லா தட்டுங்க. ஏன்னா பயப்படுறீங்க? நானே பயப்படுறதில்லை. என் மூஞ்சதான் நல்லா காட்டுவாங்க, நானே பயப்படுறதில்லை. சில பேர் 2 போடுவாங்க, இந்த வசனம் எங்க இருக்கு அப்படிம்பாங்க. திரைக்கதை வசனம் இது எங்க இருக்கு அப்படிம்பாங்க. திரைக்கதை வசனம் போட்டிருக்கு, அங்க வசனம்னு போட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கோங்களேன். ஏன் தப்பாவே யோசிக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் நம்ம ஆட்களுக்கு பாருங்க, ஒரு ஜோக்கை கூட ரசிக்க முடியாத கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அது என்ன சிரிப்பு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு சிரிக்கவே கூடாதுங்களா? அதுவும் அபிஷேகம்லாம் வாங்கிட்டா போதும், ஈ ஆடாது மூஞ்சில உருன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை பாருங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா வெற்றியா முன்னேறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா சபைக்கும் ஆசீர்வாதம், சமூகத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதுல பெரிய பயன் இருக்கு. ஆமென். ஒண்ணுமே இல்லாம நீ உட்கார்றதுனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை பாருங்க. அப்ப கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் யாரு, கடவுளுடைய வழி என்ன, இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் சரிதானா அப்படிங்கிற இதெல்லாம் சந்தேகமின்றி இதை குறித்த தெளிவு என்ன பண்ணுங்க, உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. சரிங்களா? கடந்த வாரங்கள்ல அப்ப பார்த்தோம், வசூல் பண்ணி கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, வசூல் ராஜா. என்ன பண்ணார்? டோட்டல் வசூல் பண்ணி கொடுத்தார். இயேசுவே எதுக்கு வந்தார் நினைக்கிறீங்க? இயேசுவே எதுக்கு வந்தார் நினைக்கிறீங்க? ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டோம். இயேசு வந்து டோட்டலா வசூல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். ஒரு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் வசூல் பண்ணி, இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்க போங்கன்னு கையில டோட்டலா என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு தான் போனார் பாருங்க. அதனால பாருங்க, இழப்பு, ஏமாற்றம், தோல்வி இதுல வாழ்றது கிடையாது, ஜெயத்துல வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். தேவன் அதை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட போதனைகள் முதல்ல கேட்கணும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் உள்ள போகணும், இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள பில்ட் பண்ணப்படணும். அப்பதான் அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் அதை பார்க்கறது இல்லை. சிலர் நாங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், பக்தியாலாம் இருக்கிறோங்கிறாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஆனா நீங்க இந்த அறிவை உடையவர்களா இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் காட். ஸோ நான் என்னுடைய புத்தகத்திலிருந்து சில நோட்ஸை டீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வேற வேற மாதிரி போயிருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை. இந்த வாரமும் நான் முயற்சிக்கிறேன். இந்த உங்களில் இருக்கும் வெற்றி அப்படின்னு ஒரு புத்தகம், இதுதான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வெற்றியின் ரகசியங்களை இந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் எழுதி வெளியே கொண்டு வந்தேன். நிறைய நாட்கள் அது ரீப்ரிண்ட்டுக்கு போகாமலே இருந்தது. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. டெய்லி இந்த புக்கு நம்ம ஊருக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி கொரியரில் போய்கிட்டே இருக்குது. ஸோ தேவன் வந்து அநேகருடைய வாழ்வை இதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து சில நோட்ஸை நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தில் அட்டையிலே ஒரு விஷயம் போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம்னா, இன்றைய நமது பிரச்சனை இல்லாமை அல்ல அறியாமை. அப்படின்னா அர்த்தம்னா,
இங்க இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்க எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ அதுக்கும் அதிகமா கடவுள் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. அப்போ இங்க இல்லாமை என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. சில சொல்லுவாங்க இந்த ஊர்ல என்ன இருக்கு. ஒருத்தர் சொன்னார் திருநெல்வேலியில ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டோம், இப்போ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் மறுபடியும் திருநெல்வேலிக்கு வந்துடலாம் போல இருக்குது அப்படிங்க. வாங்க, போன ஆட்கள்லாம் வாங்க. இல்லைன்னா அங்க ஒரு நோக்கத்தோடு போனீங்கன்னா அதை போய் செய்யுங்க. அதாவது நம்ம அப்படி பார்க்குற பார்வை தான் ரொம்ப முக்கியம். இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த ஊர்ல நானும் இருக்கேன், தேவனும் இருக்கார். அப்ப எப்படி ஒண்ணும் இல்லாம போகும்? ஏன்னா அவர் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர். இல்லாட்டா கூட உருவாக்க முடியுங்க. ஆனா கண்டிப்பா இருக்குது. ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வளர்த்த தேவன் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு வாய்ப்புகளை அவர் வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இன்னைக்கு பாருங்க ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ப்ராஜெக்டா எடுத்து. போன வாரம் ஒரு 100 பிள்ளைகளுக்கு இலவசமான டியூஷன் வகுப்புக்கான ஒரு இதை துவக்கணும். 10 ஆசிரியர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம். ஆமென். இது 100ல நிக்காதுன்னு நினைக்க சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 இடத்துல 100 ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சோன்னா 100 பேருக்கு வேலை இருக்குது. ஒன்றும் இல்லை, 1000 பிள்ளைங்க வந்துருவாங்கன்னா அப்படியே ஸ்கூல் கட்டி ஏமா எல்லாமே முடியுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடியும். முடியாதுன்னு யார் சொன்னா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆல் திங் பாசிபிள். ஆமென். எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு பேசுறதே இல்லை. உள்ள ஒரு வார்த்தை இருக்கு, பொன் வெள்ளியை விட வெளியேற பெற்றது. அதுதான் அதெல்லாம் உருவாக்குனது உள்ள இருக்கிறதுனால எவ்வளவு வேணுமோ இங்க பட்டன் அனுப்புனா அது வரும், அது உற்பத்தி பண்ணும், அது கொண்டு வரும். ஆமென். இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீடியாவெல்லாம் இன்னும் டெவலப் பண்ண போறோம். ஏராளமான பேருக்கு மீடியாவிலேயே வேலை கொடுக்க போறோம். ஆமென். கொஞ்ச நாள் பாருங்க, இப்பமே 15 ஸ்டாப்ஸ்க்கு நாம வேலை வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் ரொம்ப நாளாகாது, 100 பேருக்கு மேல ஸ்டாப்ஸ் இருப்பாங்க, 100 பேருக்கு சம்பளம் கொடுப்போம் அந்த இடத்துல. இந்த இல்லைங்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என் தேவன் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறார்னு தேடுகிற மனிதர்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள். ஆமென். அவர் சொல்றார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவ்வளவுதான். இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருக்கு. ஆமென். இந்த ஊர்ல தங்கம் கொட்டி கிடக்குது, வாய்ப்பு கொட்டி கிடக்குது. I tell you, opportunity is everywhere. Opportunity is everyone. வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது, வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கும் கிருபையும் அதை பார்க்கும் ஒரு விசுவாசமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் வாய்ப்புகளை பார்ப்பீர்கள். ஆமென். நமக்கு என்னன்னா, ஒருத்தர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஓ நான் கூட இதை யோசிச்சேன் அப்படிம்பாங்க. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புரியல நிறைய பேருக்கு. நீங்க யோசித்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒருத்தங்க ஓபன் பண்ணிட்டான். அவ்வளோ வேகமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, வேலை நடந்துட்டே இருக்குது. நிறைய பேர் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, இந்த இடம் இவ்வளவுத்துக்கு போகணுன்னே தெரியல, வாங்கி போட்டிருக்கலாம் அப்படிம்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இருக்கீங்க பாருங்க சர்ச்சு, இது வயக்காடு, என்ன விலை பெறும் இது ஒரு டைம்ல அப்படின்னுச்சு. வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை அப்பெல்லாம் இப்படி ஆகும்னு நினைக்கலன்னுச்சு. சரி இப்போ ஏதாவது வாங்க முடியுமா? இப்பவும் வாங்க முடியாது, அப்பவும் வாங்க முடியாது, இப்பவும் வாங்கணும்னா கிளம்புங்க. சும்மா இந்த பாட்டிக்கு ஏதாவது தாத்தா கதையே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர். எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. கடவுள் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு எதிரி ஒண்ணுன்னு சொல்றார். ஒரே ஒரு முக்கியமான காரியம்தான் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு எதிரி அப்படின்னு சொல்றார். அது இல்லாமை அல்ல, அறியாமை. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். அங்க நாம் இப்படி வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமென். My people are destroyed for lack of knowledge, the lack of understanding. அவங்க பிசாசினால அழிறாங்கன்னு சொல்லல, அவங்க பாவத்தினால அழிறாங்கன்னு சொல்லல,
இல்ல மறுபடியும் மோடி வந்ததுனால இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லல. ஹலோ, மீண்டும் மோடியா அப்படிங்காங்க. யாரு வந்தாங்க? தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். ஆமே. அப்படியே கனெக்ட் பண்ணியே யோசிக்கிறது. நாட்டை யார் ஆள்றாங்கிறது உங்க வெற்றியை தீர்மானிக்கிறது இல்ல, நமக்குள் யார் ஆளுகிறார் என்பதுதான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்களை ஆளுகிறவர் தேவனா இருந்தா உங்க கொடி பறந்துகிட்டே இருக்கும், உங்க வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமே. வெளியில யார் ஆள்றாங்கிறது முக்கியம் இல்லை, உள்ள யார் ஆள்றாங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. உள்ள கண்டதும் ஆண்டுகிட்டு இருந்ததுன்னா தோத்து போயிருவீங்க. இயேசுவே ஆண்டவர்னா அவர் ஆண்டா நீங்க இங்க ராஜாவா இருப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். வெளியில யார் ஆள்றாங்கலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. உள்ள அவர் ஆள்றதுக்கு அனுமதிச்சிருக்கீங்களா? நீங்க வாழுவீங்க, நீங்க ஆளுவீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு உங்கள் ராஜாவா இருப்பார் என்றார். நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் வாழுவீர்கள். ஆமென். ஸோ அப்போ எது பிரச்சனைங்கிறாரு? இக்னோரன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அறியாமையே. அப்போ இது ஒரு ப்ராப்ளம்ங்கிறாரு. இதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? தோத்து போறாங்கிறாரு. என்ன அறியாம? கடவுள் யார், இவர்கள் யார், தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறது, இது எல்லாத்தையும் குறித்த ஒரு அறியாமையில மக்கள் என்ன பண்றாங்க? உட்கார்றாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதா? தோல்வியில் இருக்கிறாங்க. சிலர் நிறைய நேரத்தில் எப்படி கேட்கப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன பண்ணேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. தப்பு சரிக்குள்ளேயே யோசித்துக்கிட்டே போயிட்டே இருக்காதீங்க. சில காரியம் நமக்கு தெரியலன்னா கூட நம்மளால சக்சஸா இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இக்னோரன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அறியாமை. இப்போ அதே ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். ஓசியா 8:12. Glory to God. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் அப்படின்னு நினைச்சாங்களா? அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அவங்க என்ன நினைச்சாங்களாம்? என்னமோ அதை ஒன்றும் பெருசா அவங்க என்ன பண்ணல, வேல்யூ பண்ணவே இல்லை. நான் சொல்றேன், இந்த வேத புத்தகம் குறித்த ஒரு அறிவுக்குள்ள முதல்ல நீங்க வாங்க. அது என்னன்னா, இட்ஸ் a வின்னர்ஸ் மேனுவல். எல்லாம் சொல்லுங்க, கையில வச்சிருக்கீங்களா? கையில வச்சிருக்கீங்களா? நல்லா எடுத்து சொல்லுங்க, இது வெற்றியின் புத்தகம், இது ஜெயத்தின் கையேடு. ஆமென். இது இருந்ததுன்னா தோல்விகள் துடைக்கப்படும். ஆமென். தோல்விக்கு தூரமாவீர்கள், வெற்றிக்கு சமீபமாவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தோல்விக்கு தூரமாவே, வெற்றிக்கு சமீபமாவே. ஆமென். அதனாலதான் முதல்ல இந்த புத்தகத்தை நான் எழுதும் போது முதல்ல என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை தான் வெற்றிக்கான திறவுகோலா இருக்கிறது. God's word is a key to success. It's a key to prosper. தேவனுடைய வார்த்தை வெற்றிக்கும் செழிப்புக்கும் காரணமா இருக்கிறது, வழியா இருக்கிறதுங்கிறது தான் முதல்ல என் மண்டையில் அடிச்ச வெளிச்சம், எனக்குள்ளே ஏற்பட்ட புரிதலாக இருக்கிறது. இந்த புரிதல் ஒரு வசனத்திலிருந்து தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஜோஷுவா 1:8 எத்தனையோ முறை எடுத்திருக்கிறேன். பிரகாசனம் பார்க்குறாரு, அப்பா 1000 முறை திறந்துருப்பீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் நம்ம ஷூட் பண்ணியிருக்கிறார் அவ்வளோ மெசேஜ். ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இது எப்பவுமே வச்சிருங்க, இல்லைன்னா ஒரு நல்ல புக்கா வாங்க. சிலர் பாருங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. சிலருக்கு பைபிளை பார்த்தாலே அது ஜீவனை தர்ற மாதிரி இருக்காது, அதுக்கே ஏதாவது யாராவது ஜீவன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிடக்கும் பைபிள். பெருமையா அதை கையில வச்சிருங்க, இதை தூக்குறதுல பெருமைப்படுங்க, இதை கொண்டு போறதை குறித்து ஒருபோதும் இது பண்ணாதீங்க. இது கையில உங்களுக்காக ஒரு நல்ல பைபிள் வாங்கி கையில வைங்க. நான் அந்த மாதிரி வாங்குவேன் எப்பவுமே. இந்த ஜிப்லாம் இருக்குதா பிடிக்காது, இப்படி வாங்குவேன் நான், எடுத்து நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்று வச்சிருங்க. ஏன்னா இதுதான் வெற்றியின் நூல்.
நான் இன்னைக்கு பேச போறது, தொடர்ந்து உங்களுக்கு கத்துத்தர போறது, இதன் அடிப்படையில் உண்டாகிற வெற்றியும், இதன் அடிப்படையில் உண்டாகிற பெருக்கமும், இதன் அடிப்படையில் உண்டாகிற வியாபார முன்னேற்றங்களும் தான். இதன் அடிப்படையில் மட்டும் உருவாக்கிட்டோம்னா யாரும் அதை இடிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது இருக்கும். ஏசாதான் சொன்னார், என் வார்த்தையில நீ பில் பண்ணனா அது மணல் மீது கட்டப்பட்டதல்ல, மலை மீது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு அது ஒப்பா இருக்கிறது. ஆமே. ஸோ வேர்டில், கர்த்தருடைய வார்த்தையில பில் பண்ணப்படுற பிஸ்னஸ் அப்படியா தான் இருக்கும். ஹவுஸ் மட்டும் இல்லை, வாட் எவர் பி, எதெல்லாம் வார்த்தையில பில் பண்ணப்படுகிறதோ அதை எந்த புயல் வந்தாலும் எந்த மழை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி அது நிற்கும். உங்களுக்கு சொல்றதா இருந்தா எல்லாத்தையும் தாண்டி அது விற்கும். ஆமென். நிக்கும்னு சொல்லலாம், விற்கும்னு சொல்லலாம். ஆமென். எல்லா சூழ்நிலையும் தாண்டி மழையிலையும் விற்கும், புயல்லையும் விற்கும், எல்லாத்துலேயும் உங்க விற்பனை நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது நம்புங்க, இதை விசுவாசிங்க. அப்போ ஜோஷுவா 1:8 இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த புத்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம். எஸ், ஆண்டவர் பாருங்க, இதை படிக்கும்போது ஜோஷுவாங்கிற ஒரு இளம் தலைவனை மனதில் வைத்து கடவுள் அவங்க கூட இதை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. அவன் பாருங்க, ஒரு புதிய தலைவன். மோசேக்கு அப்புறம் அவன் தான் தலைமை ஏற்கணும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நடத்தணும். இவங்க மோசையே புண்ணாக்குனவங்க, மோசையே படாத பாடுபடுத்தின ஆட்கள். இவன் ஒரு இளம் தலைவன் பாருங்க, புதிய ஒரு தலைவன். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். சக்சஸ்ஃபுல்லா என்னால நடத்த முடியுமா? ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, இல்லை ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளேயும் அதே மாதிரி தான் வருது. நான் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, எனக்கு வெற்றி கிடைக்குமா? மக்களுக்கு வாழ்க்கையில எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் தயக்கத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன? பண்ணுனா வெற்றி வருமா? ஏன்னா ஏற்கனவே சிலது பண்ணு தோத்து போயிடுச்சே, இது எப்படி இருக்கும், நல்லா வருமா வராதா, நம்ம போகலாமா, போனா ஜெயம் கிடைக்குமா? பாருங்க, அதனாலதான் சில நேரம் நல்லா ஜெபிச்சு சொல்லுங்க ஐயா பண்ணலாமா அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. நான் சொல்றேன், சில காரியங்களை புரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனா நீங்க சில காரியத்தை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. இப்போ ஜோஷுவாவுக்கு அப்படிப்பட்ட கேள்விகளோட தான் அவன் இருக்கிறான். அவன் கடவுள் பாருங்க அவன்கிட்ட பேசுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கடவுள் நம்ம கிட்ட பேசுகிறவரா இருக்கிறார். ஆமென். அதுவும் நம்ம எதுல ஜானி பண்றோமோ அது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அவங்கிட்ட கடவுள் சொல்றாரு, ஜோஷுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், நல்லா கவனிங்க, ஜோஷுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்னு வெற்றிக்கு வழியாக இந்த புத்தகம் இருக்கும் சொல்லி ஜோஷுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றியை பற்றி யோசுவா யோசிப்பதற்கு முன்பாக யோசுவாவின் வெற்றியை பற்றி தேவன் யோசிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், சக்சஸ் இஸ் நாட் யுவர் ஐடியா, சக்சஸ் இஸ் காட்ஸ் ஐடியா. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய யோசனையா இருக்கிறது, தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. I tell you, your success is God's idea. உங்களுடைய வெற்றி தேவனுடைய யோசனையாக திட்டமாக இருக்கிறது. ஆமென். நீங்க அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது சில சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்ட்டு. ஆமா, நாம எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நமக்கு எப்படி வரணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவனும் அந்த மாதிரி தான். நீங்க தான் அவருடைய ப்ராஜெக்ட். நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணுங்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருக்கிறார். அவர் கம்பெனி உருவாக்குன ப்ராடக்ட் நீங்க வெற்றிகரமா இருந்தாதான் அவர் கம்பெனி வெற்றிகரமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீங்க தோல்வியா இருந்துகிட்டு கடவுள் ஜெயமா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் உங்க வெற்றிக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வெற்றிக்கும் அவர் மகிமைக்கும் தொடர்பு இருக்கு, கண்டிப்பா தொடர்பு இருக்கு. உங்க வெற்றியில அதனால அவர் ரொம்ப அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க கீழே கிடந்தீங்கன்னா அவர் பேர் ஒன்றும் பெருசா மேல கிடக்காது. நீங்க மேல வரும்பொழுது மட்டும்தான் அவர் பேர் மேல வரும், அவருடைய நாமம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆமென்.
அதனாலதான் போட்டிருக்கு, தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அப்போ கடவுள் பாருங்க, உங்க சுகத்துல தான் மகிமைப்படுறார். கடவுளுக்கு எது மகிமையை கொண்டு வரும்? வெற்றி பாருங்க, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியம். சில கேட்குறாங்க, ஏன் செழிப்பு, ஏன் வெற்றி, ஏன் பெருக்கம், அதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா, அதுதான் கடவுளுக்கு பேரை கொண்டு வரும், புகழை கொண்டு வரும். நம்ம ஏதோ பணத்தை பேசணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட முடியும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதனுடைய காரியம் அதனோடு தொடர்புடையதாக இருக்கிறதுங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படின்னு சொல்ல சொல்ல ஏதோ மகிமை வந்துடும் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த வசனத்துக்கு திரும்பவும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்ல சொல்ல மகிமை வந்துருமா? மகிமை அப்படி வராது. மகிமை எப்படி வரும்? உங்க வெற்றி தான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். உங்க பெருக்கம் தான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். உங்க முன்னேற்றம் தான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவனின் பெயரை பெருமைப்படுத்துகிறது. ஆமென். ஆமா, அதனாலதான் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார் தேவன். சொல்றார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க போய் எதையாவது ஒன்று சாதிக்கும் போது அங்க முதல்ல நீ யாருடைய பையன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்க பிள்ளைகளுடைய வெற்றி தான் உங்க பேரை பெருமைப்படுத்துது. ஆமென். உங்க பேருக்கு ஒரு பெரிய மேன்மை அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்குது. அப்போ அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்க வெற்றியில கடவுள் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அது அவருக்கு முக்கியமா இருக்குதுங்கிற நான். உங்க வெற்றி உங்களுக்கு முக்கியம் என்பதை விட தேவனுக்கு அது முக்கியமாக இருக்கிறது. ஆமென். கடவுள் நீ ஜெயிச்சா ஜெய், எப்படி இருந்துட்டு போ அப்படின்னு நினைக்கிற கடவுள் கிடையாது. அப்படி குழப்பத்துல தான் இருக்கிறான், அப்படிப்பட்ட பயத்துல இருக்கிறான். நடக்குமா? மோசேவே என்னமோ பண்ணாங்களே, அனுபவசாலி, எனக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை, 1000 குழப்பமும் சந்தேகமும் இந்த இளம் தலைவனா இருக்கிற இந்த யோசுவாவுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் அப்படி இருந்தாங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா அதுல இருக்கிற வசன பகுதிகளை நம்ம பண்ணி பார்த்தா தெரியுது. கடவுள் சொல்றாரு, நீ பயப்படாதேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கைய வச்சு பாருங்க, காய்ச்சல் அடிக்கிறதா அப்படிங்கிறான். உள்ள என்ன ஆகுது? அப்படியே பயமா இருக்குது. உள்ள என்னது? பயமா இருக்கு. நீ பலம் கொண்டு, சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கட்டு, பிரதர் பலம் கொண்டு திடமானதா இருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க நல்லா தானே இருக்கேன், பல்லக்கட்டி தானே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அவன் ஏதோ உனக்குள்ள சம்திங் ஒன்று நடக்குது, முன்னேறுவோமா நடக்குமாங்கிற மாதிரி ஒரு காரியம். அப்போ கடவுள்கிட்ட பேசுறாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். I will with you, நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு போகணும்னா இந்த எண்ணம் உள்ள வச்சுட்டா போதும், கடவுள் என் கூட இருப்பார். அல்லேலூயா. சொல்றாரு, இன்னும் உனக்கு பயம், யாரெல்லாமோ நிற்பாங்களே, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து என்னை எதிர்ப்பாங்களே, என்னை தடுப்பாங்களே, நான் என்ன செய்வேன்? மனிதர்களை குறித்த அச்சம். முதலாவது, நான் செய்து விட முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கான்னு தனக்குள்ளேயே ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ மனிதர்களை குறித்த அச்சம் வேற அவனுக்கு வருது. இப்போ கடவுள் சொல்றாரு, பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அதுதான் வாக்கு. பாருங்க, யாரும் உன்னை தடுக்க முடியாது, யாரும் உன்னை தடுக்க முடியாது. பாருங்க, சும்மா கிடையாது. பாருங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு கடவுள் உங்க கூட நிற்பார். வந்து யாராவது அதை தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் தாண்டி போக வைப்பார், அதெல்லாம் மேற்கொள்ள வைப்பார், அதை ஜெயிக்க வைப்பார். உங்க கூட நின்று அந்த போராட்டங்களிலே வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது, பயப்படாத, பயப்படாத. அப்போ அதுக்கு ஒரு, அப்போ இது எல்லாத்தையும் நான் படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் தான் அவருடைய ப்ராஜெக்ட். என்னுடைய வெற்றி அவருடைய விருப்பமா இருக்கிறது. என்னுடைய வெற்றி அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். மனுஷன் தோத்து போயிருக்கிறான்னா கடவுளுக்கு அது சந்தோஷமா இல்லை. மனுஷன் வியாதியிலையும் பலவீனமாகவும் காசு இல்லாமையும் நிம்மதி இல்லாமையும் சமாதானம் இல்லாமையும் வாழ்க்கையில தோத்து போய் அடிமைத்தனங்களிலையும் சிக்கி வாழ்றத கடவுள் பார்க்கும் பொழுது அது அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறது இல்லை. அதெல்லாம் போட்டிருக்குது,
அவனுடைய வாழ்வு, அவனுடைய வீழ்ச்சி இதெல்லாம் கடவுளை துக்கப்படுத்தினதுன்னு பைபிள்ல நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்போ கடவுள் பாருங்க, நீங்க நல்லாவதை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வெற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறது. தாவீதுக்கு இதுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தாவீது 1 சாமுவேல் 17 கோலியாத்தை அடிக்க போகிற அந்த சூழ்நிலையில தாவீது இப்படி ப்ரொக்ளைம் பண்றான். அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு எடுப்பேன், அதை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவுகளா நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அப்படி கொடுப்பதின் மூலம், அதாவது உன்னை ஜெயிச்சு உன் பேர்ல நான் வெற்றியை எடுக்கிறதின் மூலம் ஒன்று நடக்குமா? என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குமா? அங்க பாருங்க, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இன்னும் பளிச்சுன்னு சொல்றதா இருந்தா, உங்கள் வெற்றி தான் உங்கள் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறது. நீங்க தோத்து போய் நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது அவர் அங்க தெரிய மாட்டார். எங்க எதன் மூலமாக அவரை தெரியப்படுத்த முடியும்னா, இதன் மூலமாக தான் தெரியப்படுத்த முடியும். எதன் மூலமாக? உன்னை நான் ஜெயிப்பேன், உன் பேரில் நான் ஒரு பெரிய ஜெயத்தை எடுப்பேன். அப்போ அதன் மூலம் ஒரு மெய்யான கடவுள் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகம் அதை அறிந்து கொள்ளும். ஆமென். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனையில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சு முன்னேறும் போது அது கடவுளுக்கே பெருமையாக மாறுகிறது. ஆமென். அதனாலதான் புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். எளிய மனிதர்களை, பலவீனமான மனிதர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கடவுள் உயர்த்தி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? சொல்லியிருக்குது, மாம்சமான எவனும் எனக்கு முன்னாடி பெருமை பாராட்டக்கூடாது, ஏன்னா நானே உயர்த்துகிற தேவன், நானே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கல்வி பணி இதெல்லாம் யார் செய்தா? கல்வியிலேயே ஒழுங்கா போய் பண்ணாத ஆட்களை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமென். அதுதான் கடவுளுக்கு மகிமை. ஆமென். இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிற ஆட்கள்லாம் கவனிச்சு பாருங்க, சில நேரத்தில் அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் கடவுள் அவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ ஒன்று ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வெற்றி கடவுளை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். எல்லாம் சொல்ல, என்னுடைய சுகம், என்னுடைய சமாதானம், என்னுடைய உயர்வு, என் வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மைகளும் என் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இயேசுவின் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது வேதவசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்து அவர் நன்றாய் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அது மாதிரி தான் உங்கள் நாளுக்கு அப்புறம் சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றங்கள்லாம் பார்த்து, உண்மையிலே நீ வணங்குற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ தொழுது கொள்ளுகிற தேவன், துதிக்கப்படத்தக்கவர், அவர் மேன்மைக்குரியவர்னு உங்கள் வாழ்க்கையை பார்த்து தேவனை அநேகர் மகிமைப்படுத்துவார். ஆமென். உங்களை பார்த்து மகிமைப்படுத்துவாங்க. இப்படி வாடகை கூட கட்ட முடியாம இருந்தீங்க, கடவுள் பார் இவ்வளவு பெரிய வீட்டை உன்னை கட்ட வச்சாரு, அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளையை கூட்டிட்டு சும்மா நடந்து வர்றிய, இன்னைக்கு அருமையான ஒரு வாகனத்தை உனக்கு கொடுத்தாரு, அவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நான் சபையிலையும் சரி விடுறதா இல்லை, சொல்லியிருக்கிறேன், பின்னாடி நிறைய பார்க்கிங் ஏரியா இருக்கு, சரசரன்னு காரா வாங்கி நிரப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். நிரப்புனாதான் அடுத்தால வெளியில போக முடியும். இப்பவுமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு 5 ஏக்கர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேற எப்படி காட்டுறதான் கடவுளை? சும்மா மகிமை உண்டாவதாக சொல்றதுனால காட்ட முடியாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தினால் நிரூபிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ப்ரூவ் பண்ணி காட்டணும், சொல்லி இல்லை, செஞ்சு காட்டணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றான் செஞ்சிடலான்ட்டு? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்பதான் தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைகள் வெற்றிக்கு வழியாக இருக்கிறது. ஆமென். இப்போ அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் யுவர் மவுத். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு பிரியக்கூடாது? வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்போ இந்த புத்தகம் வெற்றிக்கு வழி அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம் வெற்றிக்கு வழியா இருக்கிறது. எப்பவுமே வச்சிருங்க.
ஆமாம் பிரதர், தூக்கம் வரலன்னா தலைக்கு மாட்டில் வச்சுருப்பேன், எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டே இதுதான். ஒருத்தர் சொல்கிறாரு, பைபிளை மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிருந்தா தூக்கம் வரும் தெரியாது, நல்லா வந்துடும். எப்படி பிரதங்க, சாத்தான் கொண்டு வந்துடலாம்ல அப்படிங்காரு. தியாலஜி எப்படி இல்லாம ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்குது. படிச்சிருவானேன்னு அவனே தூக்கத்தை கொண்டு வந்து ஒன்று தூங்க வச்சிருவானா. மக்கள் என்னெல்லாமோ கற்று வச்சிருக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கிடையாது. இது எப்படின்னு சொன்னா, நான் ஜெயிப்பதற்கான வழியை தேவன் இதில் வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் ரொம்ப ஆழமானது. அதனாலதான் வார்த்தையிலே ஈடுபடுகிற, வார்த்தையில கனெக்ட் ஆகிற யாரும் ஜெயத்துக்கு தப்ப முடியாது, வெற்றிக்கு தப்ப மாட்டீர்கள். ஆமென். ஆமா, அது உங்களை பிடிக்கும். முதல்ல நீங்க அதை தழுவுவீங்க, அப்புறம் அது உங்களை தழுவ ஆரம்பிக்கும், அது உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் விடவே விடாது. போய் கை வைக்கிறதெல்லாம் வெற்றியா வரும். ஆமென். இப்ப பாருங்க, மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்றோம், இனிமேலாம் வாரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது. ஏமே நடக்குங்க, பற்ற அந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகும். எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம். அப்புறம் அந்த புத்தகத்தை என்ன பண்ணணும்னா, சும்மா அக்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே கூடாது, இல்லைன்னா அலமாரிலேயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த புத்தகம் எதை விட்டு பிரியக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தங்க? வாட் இஸ் மீன் பை தட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பேச்சு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டதோடு ஒத்து போகக்கூடிய விதத்திலே நீ பேச வேண்டும். ஹல்லேலூயா. You must speak, your speech must be aligned with word of God. தேவனுடைய வார்த்தையோடு அது வசனம் ஆதரிக்கக்கூடிய வார்த்தைகளாக, வேத வார்த்தைகளோடு இணைக்கப்பட்ட பேச்சாக உன் வாழ்க்கையில் இருக்கணுங்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லித்தரார். என்ன சொல்லித்தராருன்னா, இந்த புத்தகத்தை எடுத்து உன் வாயில வைத்து நீ பேச ஆரம்பி அப்படிங்கிறார். ஆமென். ஏன், எப்படி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பேசினா எப்படி வெற்றி வரும்? ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தையா இருக்குது. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் யாருடைய வார்த்தையா இருக்குது? தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அப்போ நான் பேசுனதை நீ பேசுனா நீ ஜெயிக்க ஆரம்பிப்ப. அப்போ வெற்றிக்கு ஒரு வழி சொல்றேன் பாருங்க. இந்த புத்தகம் மட்டும் இல்லை, வெற்றிக்கு ஒரு வழி சொல்றேன் பாருங்க. அது என்ன வழி? ஸ்பீக் லைக் காட். இன்னொன்று சொல்லணும்னா, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட், இட்ஸ் ப்ரொடியூஸ் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை நான் பேசும் பொழுது நான் ஜெயிக்கிறேன். இது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைகள் உங்கள் வாயில் காணப்படும் பொழுது உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பிசாசு கூட கிடையாது. கடவுளுடைய வார்த்தை உங்க வாயில் காணப்படும் பொழுது உங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கூட கிடையாது. கடவுளுடைய வார்த்தைகள் உங்க வாயில காணப்படும் பொழுது உங்களை மேற்கொள்வதற்கு ஒரு பிரச்சனை கூட கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாத்தையும் ஜெயிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து அதை நம்முடைய வாயிலே பேசும்படியாய், அதற்கு ஒத்த வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இல்லைங்க, இப்படிலாம் வெற்றி நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் பேசணுமா, இப்படிலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், கடவுளே சொல்லி தான் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க. கடவுளே என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நினைத்தார், அப்படி போடல. என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, சொன்னார். ஆமென். அவர் சொல்லும் போது அங்க என்ன பண்ணப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. சொல்லும் போது அங்க என்ன பண்ணப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தைகள் உங்க பிசினஸை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இதை நீங்க எடுக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் தொழிலை குறித்தும் வியாபாரங்களை குறித்தும் கையின் பிரயாசங்களை குறித்தும் என்ன சொல்லியிருக்குது, இதை எடுக்கணும் பாருங்க. இதை எடுத்து இதுக்கு ஒத்ததான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேற எல்லாமும் பேசிட்டு இருக்க கூடாது. இதுக்கு ஒத்த வார்த்தைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 28 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து பாருங்களேன்.
பிகினிங்லேருந்தே படிக்கலாம், ரொம்ப அற்புதமானது தான். ஒன்றுலேருந்தே படிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, மேன்மையாக வைப்பார். அப்போ இது இந்த மாதிரி தான் பேசணும். எல்லாம் சொல்லுங்க, நான் மேன்மையாக இருப்பேன், கடவுள் என்ன மேன்மையாக வைப்பார், நான் இப்படியே தான் கிடக்க போகிறேன்னு ஆக்கும். அப்படி பேசக்கூடாது. நான் இப்படி கிடக்க மாட்டேன், கடவுள் என்ன மேன்மையாக வைப்பார். ஆமே. வேற யாராவது பார்த்தா கூட சொல்லுங்க, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க பிரதர், நீங்க மேன்மையா இருப்பீங்க. ஆமே. அது ஒரு வழி. ஏன்னா நீங்க எதை பெறணுமோ அதை நீங்க சொல்லும் போது அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பேதுருல சொல்றாரு தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடியினால் நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள். அப்ப நீங்க உங்களுக்கு நம்புறது மட்டும் இல்ல, யாரையாவது பார்த்தா சொல்லுங்க, இவெல்லாம் உருப்படுவானான்னு நினைக்கிறீங்க, இவெல்லாம் இப்படியே பேசாதீங்க. யாரையாவது பார்த்து, கடவுள் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மேன்மையாக வைப்பார். அப்போ பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாம் சொல்லுங்க, பலிக்கும். ஆசீர்வாதங்கிறது எப்படின்னா, இது இந்த பழிக்குங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது எப்படின்னா சில பேர் அதை ஒரு நெகட்டிவா தான் அடிக்கடி யோசிச்சிருப்பாங்க. பழிச்சிரும்பா, அவன் சொன்னா என்ன ஆயிரும், பழிச்சிரும் அப்படின்னு. இந்த பழிச்சிருங்கிறத ஒரு எதிர்மறையாவே என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. கடவுள் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, இந்த சாபம்னா எப்படின்னா, நல்லா இருக்கிற ஒரு ஆளு அவன் உருப்படாம போற வரைக்கும் விடாது, அதுக்கு பேர் தான் என்னது, சாபம். அவன் வாழ்க்கைக்குள்ள சாபம் நுழைஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போய் ஆளே போயிடுவான். அப்புறம் பார்த்தா சந்ததியும் சில நேரம் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம், துரத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் சாபம். நல்லா இருக்கிற ஆளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் பிடிச்சதுன்னா. இப்போ கடவுள் சொல்றாரு, உனக்கு சாபம் கிடையாது, உனக்காக நான் என்ன ஆயிட்டேன், சாபமாயிட்டேன். இப்போ உனக்கு என்னதான் இருக்குது, ஆசீர்வாதம் தான் இருக்குது. ஆமே. சிலருக்கு பயம், பாஸ்டர் சபிச்சுட்டா, ஒருத்தர் நிறைய பேர் இந்த டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு, நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தப்பான உபதேசத்துக்கு கீழே இருக்கிற சில பேர், உங்கள் சபைக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எங்கள் பாஸ்டரை நினச்சாதான் நெஞ்சு அப்படியே தடவாங்க பாருங்க. என்ன பிரச்சனைனா, அவர் சொல்லுவார், இதை விட்டு போனீங்க அவ்வளோதான் சாபம் வந்துடும் அப்படின்ட்டு. எனக்கு தப்புன்னு என்னென்ன வருதுன்னா, இந்த சின்ன வயசில் இந்த மோடி மஸ்தான்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த குரலி வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதில் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்துட்டு இடையில கிளம்புன்னா என்ன சொல்லுவான், இடையில போன ரத்தம் கைக்கு தான் ஜாவே. நீ சேமா எனக்கு அதான் ஞாபகம் வருது. தெரியாத்தனமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனப்பா, நீ போன ரத்தம் கைக்கு தான் ஜாவே. இப்படித்தான் ஒருத்தன் லாரி கீழே போயிட்டான்ட்டு, இப்படித்தான் ஒருத்தன் ஐசியூ வார்டுக்குள்ள போய் அவனை பார்க்க வேண்டியதாகி போச்சு. இப்படி சொன்ன உடனே பாவம் ஜனம் பூரா இப்போ எப்படி இருக்குது, உறைஞ்சு போயிருக்குது. இருக்குது பிரச்சனையில் இது வேற ஐயா, வேண்டாம் சாமி இங்கே இருந்துருந்தேன், வேண்டாம் ஐயா அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னன்னா சாபத்து மேல ஒரு பயம், ஐயோ வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடுன்னு. கடவுள் சொல்றாரு, அப்படி கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா அதை ஒரு மனுஷனும் திருப்ப முடியாது. ஆமென். அதை எந்த ஆளும் திருப்ப முடியாது. ஆமென். இப்போ அப்ப சாபம்னா என்னன்னு தெரியுது. சாபம்னா என்ன, விடாம துரத்தி பிடிச்சி அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். ஆனா கடவுள் இங்க என்ன பேசுறாரு, அது உண்மையில் உனக்கு பலிக்கும். என்னது, ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட இதுவும் சாபம் மாதிரி தான். செயல்படுகிற விதத்துல பயப்படாதீங்க, இங்க நல்லதுதான் சொல்லி அனுப்புவோம். ஐயோ இதுவும் அப்படிங்கார, இவர் என்ன சொல்ல போறாரோ. சண்டே நிறைய பேர் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஐயோ இன்னைக்கு என்ன வாயில வரும் தெரியல. உடுக்கடிக்கிறவனை கூட நம்பிடலாம், நல்ல காலம் பிறக்குன்னு ஏதாவது சொல்லிடுவான்ட்டு. ஐயோ இவர் என்ன பேசுவார்னே தெரியலையே, 1ஆம் தேதி எதையாவது குண்டை போட்டாருன்னா பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு. ஆமா, சாமி வேற கோவப்பட்டுட்டுனா இப்படியே இருக்காங்க. இங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னா, பழிக்கும். எப்படி பழிக்கும், எப்படி ஒண்ணுமில்லாத ஆள, நல்லா இருக்கிற ஆள ஒண்ணுமில்லாம பண்ணிடுது சாபம். இப்ப ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ஒண்ணுமில்லாம இருக்கிற ஆள நல்லாகிற வரைக்கும் விடாது.
ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஆளை ஒசத்துற வரைக்கும் விடாது. அவனையும் விடாது, அவன் சந்ததியும் விடாது. அவன் சந்ததியும் அது தொடர்ந்து பிடிச்சு அவன் பிள்ளையும் அது தூக்கும், அவன் சந்ததியும் அது ஆசீர்வதிக்கும். ஆமென். அப்ப பாருங்க, கடவுள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவரை நம்பின உங்க மேல சாபம் இல்லை, உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை யாரும் சபிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்காக ஒருவர் சாபமாகி விட்டார். இப்பொழுது உங்க மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக நின்று எது எது யார் என்ன பண்ணாலும் அது பழிக்க போவதில்லை. ஆசீர்வாதங்கள் பழிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மேல பழிக்கும். சாதாரணமா இருக்கிற உங்களை ஒசத்துற வரைக்கும் விடாது. எனக்கு அப்புறம் உங்க சந்ததியை விடாது, அது பிடிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விடாது ஆசீர்வாதம். வழக்கமா இப்ப வேற மாதிரிதான் அதை பேசிருக்கோம். விடாதுடா உன்ன. கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் உன்னை விடாது. நன்மையும் கிருபையும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு என்ன அர்த்தம்? உங்களை விரட்டி கொண்டு வரும், உங்களை பிடிக்கும், உங்களை விடாது. அல்லேலூயா. அப்படியே பின்னாடி வரும். உங்களுக்கு அப்புறம் உங்க சந்ததியும் அது தொடரும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து தெரியாது. நீ மட்டும் உன்னை மட்டும் கடவுள் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள் கிடையாது. உனக்கு பின்பாக உன் சந்ததியை தேவன் உன்னிலும் மேன்மையாக வைப்பார், உன்னிலும் உசத்தி அவர் வைப்பார். கடவுளுடைய ஐடியாவே அதுதான் பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம், சிலர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கலாம், சிலர் இதுக்கு முன்னாடியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களை விட உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். பெரியதாக இருக்கும். அவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஏன்னா நீங்க வந்து நிக்கிறீங்கன்னா கடவுள் வந்து அப்படியே உங்க மேல மட்டும் இல்ல, உங்க பிள்ளை மேல அது பாஸ் ஆகும், உங்க ஃபேமிலிக்குள்ள அது பாஸ் ஆகும். ஆமென். அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம் பாருங்க, நல்ல ஒரு ப்ரொஃபட்டிக் ரெவலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா போயிட்டு இருந்ததான். கடைசியில் அவங்க அப்பா எப்படியோ போய் 2 ஜென்ரேஷன் ஒரு மாதிரி போயிடுச்சு. கடவுள் இப்போ இந்த 3வது தலைமுறையாவது கூப்பிட்டு, கவலைப்படாதே, உன் மூலமா உன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்றேன், உங்க மேல மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க மேலேயும் ஆசீர்வாதம் போ. ஆமென். பயப்படாதீங்க. சாபம் ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, போகாது. உங்களுக்காக ஒருவர் சாபமானார். ஆமென். சபிக்கப்பட வேண்டியது இல்லை, அவர் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு உரிய அவர் உங்களுடைய என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடியால் இப்பொழுது ஆசீர்வாதம் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். எஸ், தைரியமா நீங்க நம்ப முடியும். ஆசீர்வாதத்தை நீங்கள் தைரியமா விசுவாசிக்க முடியும். அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். ஆமென். அப்போ பழிக்குங்கிறார். 3வது வசனம் பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும். நான் கிராமத்துல இருக்கேனே, சிட்டில இருந்தா கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன், கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க நிறைய பேர். கடவுள் சொல்றாரு, அப்படிலாம் யோசிக்காதப்பா. நீ பட்டணத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிச்சா நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற. ஆமென். அதனாலதான் எப்போதுமே ஒரு இடத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்க கூட அவர் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை உங்க கடை மெயின்ல இல்லாம இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் மெயின்ல இருந்தாதான் இதா வந்துரும்ட்டு. மெயின்ல வைக்கிறது நல்லது, மெயின்ல இல்ல, மெயின்ல வேற ஏதோ இருக்கு, உங்க இது ஏதோ தெருவுக்குள்ள உள்ள இருக்குன்னா நீங்க நினைக்கிறாதீங்க ஓடாதுன்ட்டு. அங்கெல்லாம் தாண்டி உள்ள வர்ற மாதிரி கடவுள் ஆசீர்வதிப்பார். அதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட வர்ற மாதிரி தேவன் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். சில பேருக்கு வருத்தம், நம்ம கடை மெயின்ல இருந்தா நல்லா ஓடும்லாம் பிரதர், இங்க வந்து மாட்டிக்கிட்டு எப்படி ஓடும், இப்படியே காலையில உட்காந்து இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்ததான பேச்சு அல்ல. கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்ததான பேச்சுன்னு என்ன அர்த்தம்? நான் பட்டணத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நான் மெயின்ல இருக்கணும், உள்ள இருக்கணும். ஆசீர்வாதம் என்னை தேடி வரும், ஆசீர்வாதம் என் வியாபாரங்களில் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம்ங்கிறது சில சொல்லலாம், இந்தியாவில் இருந்தாலும் இருக்க முடியாது, ஏதாவது வெளிநாட்டு போனால் தான் நல்லா முடியும். முன்னேற்றம்னாலே வெளிநாட்டில் தானே இருக்குங்க. உங்களுக்கு தெரியாது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கதறாங்க போன் பண்ணி, ஊருக்கே வந்துடலான்னு இருக்கோம் பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர். எவ்வளோ நீ வெளிநாட்டில் இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கீங்களாங்கிறதான் முக்கியம். அப்படி இருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க.
ஆமென். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் பாருங்க, அங்க போயிட்டா நல்லா ஆயிடுவோம், இங்க இருந்தா இதாயிடுவோம் அப்ப நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. அவன் கதற எவ்வளவு பாவம். ஒவ்வொரு நாளும் ஃபோன்ஸு ப்ரேயருக்கு வர ரெக்வஸ்ட்லாம் பாருங்க அப்படிதான் இருக்கும். நம்பி போன பிரதர் இப்படி பண்ணி போட்டாங்க, 10 மாதம் சம்பளம் பாக்கி, திடீர்னு தூக்கிடுவாங்க, அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, இதை நம்பி வேற நான் ஊரில் வீட்டை கட்டி போட்டாங்க, இங்கே பதறிட்டு இருக்காங்க. இங்கே வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் இப்போ பேசிட்டு இல்லை, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அங்கேயோ இங்கேயோ அவர் உங்க கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமே. நீ அதனால பயப்படாதீங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல்ல இல்லையே, நம்ம இது இப்படி இல்லையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. வெளியில இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு நீங்க தப்ப மாட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க, தேடி வரும். ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்க என்ன போட்டிருக்குது, உன் கர்ப்பத்தின் கனியும், விடமாட்டுக்கார் பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கடவுள் பாருங்க உங்க பிசினஸை பிளஸ் பண்றார். அன்னைக்கு ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் தானே, அதனாலதான் மாடு மந்தனே இருக்கும். ஏன்னா ஒரே மாடு மந்தனே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஃபேக்டரின்னு போட்டுக்கோங்க, இன்னைக்கு கடைகள் வியாபாரங்கள்னு அதை என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. கடவுள் சொல்றாரு, நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அதை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில வியாபாரத்துக்கு கிளம்பி போகும்போதும் ஆசீர்வாதம், ரிட்டர்ன் வரும்போதும் ஆசீர்வாதத்தோட தான் வருவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, போகும்போது இப்படி போறேன், வரும்போது எப்படி வருவனோ தெரில, ஒரு மாதிரி வருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் திரும்ப வருவேன். ஆமென். கடவுள் நீங்க போகும்போது மட்டும் இல்லை, வரும்போதும் பிளஸ்ஸிங்ஸோட அவங்க என்ன பண்றாரு, திரும்ப வைக்கிறாரு. பாருங்க, உனக்கு விரோதமா எழும்பும். அவருக்கு தெரியும் பாருங்க, அப்பப்போ இந்த இடைஞ்சல் கொஞ்சம் வருது. சில தடைகள், சில போராட்டங்கள்லாம் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணாம போறது இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்றோம் இல்லையா? அதனால அதையும் சேர்த்துடுறாரு. பயப்படாதப்பா, கொஞ்சம் இடும்பு பண்றவன், இடைஞ்சல் பண்றவன், கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது உனக்கு துக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது சில இதெல்லாம் வரும், ஆனால் பயப்படாதங்கிறாரு. என்ன சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். ஆமென். ஒரு கதவு வழியா வந்து வழி என்னன்னு தெரியலாம ஜன்னல் வழியாலாம் குச்சி ஓடிடுவான். இதுக்குதான் ஒரு வாசல் உள்ள வீட்டுக்குள்ள போக கூடாதுங்கிறது. உள்ள வந்துட்டு எப்படி போன்னு தெரியாம இங்க எங்கன்னு பிச்சுட்டு போடுவான்னு அர்த்தம்னா, உங்கள் சத்துருக்களை சிதறுண்டு போக பண்ணுவார். உங்களுக்கு எதிரான காரியங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள். பாருங்க, வியாபார உலகங்கிறது ஃபுல்லா என்ன, காந்தியும் நேருமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல பவுலும் பேதுரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. கடவுள் சொல்றாரு, பயப்படாத, ஒரு வழியா வரலாம், 7 வழியா ஓடி போகும். பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் அஞ்சாதே, நான் உன் தேவன். ஆமென். ஒரு வழியாய் வருவதெல்லாம் 7 வழியாக உன்னை விட்டு ஓடி போகுங்கிறார். பாருங்க என்ன மாதிரி வார்த்தை, பாருங்க கடவுளுடைய வார்த்தை. இதெல்லாம் பேசலாம், அவ்வளவுதான். இந்த பிரச்சனையில் அப்படியே நான் ஓஞ்ச நாக்கும், இனிமே நான் மாட்டின நாக்கும் அப்படி சொல்லாதீங்க. சொல்லுங்க, சுத்தில சத்துருக்கள் நிற்கும் பொழுது சொல்லுங்க, இது 7 வழியா ஓடி போகும், இது அப்படியே சிதறுண்டு போகும். பால் பராசின் சத்துருக்களை தண்ணீரை போல உடைந்தோட பண்ணுகிற தேவன். என்னை எதிர்க்கிற காரியங்கள் உடைந்து ஓடும், எனக்கு எதிராக நிற்கிற இந்த காரியங்கள் விலகி போகும், அதை நான் பார்ப்பேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்களின் பேரிலே எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லுங்க. ஆமென். இதுதான் பேசணும். இதுதான் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்ததான பேச்சா இருக்குது. பாருங்க, ஓடி போவார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஓடி போவார்கள். இப்ப டக்குன்னு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க, 8வது வசனம். கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், என்ன போட்டிருக்குதுங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். உங்க அக்கௌண்ட் மேல அவருக்கு அக்கறை இருக்கு. களஞ்சியம்னா அந்த நாட்கள்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் யாருக்கும் கிடையாது, குடவுன் வச்சிருப்பாங்க.
உணவு கிடங்கு, அந்த கிடங்குன்னு அங்கங்கே அரிசி மூட்டை, பழங்கள், நெல் எல்லாம் அங்கங்கே கொண்டு சேர்த்து வைப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எங்கே தான் இருக்குது, எல்லாம் பேப்பர் தான். அதனால் எங்கே பேங்கிங் சிஸ்டம். இப்போ கடவுள் சொல்கிறார் உன் களஞ்சியங்கள், எல்லாம் சொல்லுங்கள் உன் களஞ்சியங்கள். என்னையா கடவுள் என் அக்கௌண்ட்டை பற்றிலாம் பேசுகிறாரா, இதுக்குன்னு ஒரு சாப்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன், பைபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க, அது வாழ்வுக்குரிய புத்தகம் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். இந்த வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் வாழ்வுக்குரிய தேவன் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஏன் சபைகளுக்குள்ள மக்கள் வர மாட்டேங்காங்க? சில கேட்க அவங்க கூட்டத்துக்கு மட்டும் ஏன் வர்றாங்க? என்னைக்கு வச்சாலும் வர்றாங்க, ஃபீஸ் வச்சாலும் கட்டிட்டு வர்றாங்க, எங்கே போனாலும் ஆட்கள் வர்றாங்க, ஆடியோ டேப்ஸ் எல்லாம் போட்டு வாங்கி கேட்காங்க. என்ன நடக்குதுன்னு கேட்காங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்வுக்குரியதாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதான் சீக்கிரட், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா எடுத்து 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 கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, 3வது வானம் 4வது வானம்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அவன் என்ன ஆகணும் ஏதாகணும்னு உட்காந்துட்டு இருக்கான். இங்க 3வது வானம் 4வது வானம்னா என்ன அர்த்தம்? ஐயா வீடு திரும்பவோனான்னு தெரியல அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கான். 6 லட்சம் கடன் இருக்கு, என்ன பண்றது? இன்றைக்கு 666 பற்றி பேசுகிறேன். ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கடன் ஏதாவது அடைக்கணுமா, என்ன பண்றது? அவ்வளவு தொந்தரவுல வந்து நின்றுட்டு இருக்கிறான். அப்போ பாருங்க, சபை வந்து தான் இடத்தை விட்டுட்டு வேற எதையோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சபையினுடைய நோக்கம் என்னவா இருக்குது? மக்களை இந்த வாழ்வின் காரியங்களை சந்திக்க அவர்களை தயார்படுத்த வேண்டும். இந்த வாழ்வின் பிரச்சனைகளுக்கு ஊடாக உங்க கூட ஒருத்தர் நிற்கிறாரு, நின்று உங்களை ஜெயிக்க வைப்பாரு, இந்த கடனை மேற்கொள்ள வைப்பாரு, இந்த தோல்வியை மேற்கொள்ள வைப்பாரு, உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பாரு. இதை நாம் சொல்லும் பொழுது திரள் திரளா ஜனங்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, ஏராளமான மக்கள்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். ஆமா, பெரிய ஸ்டேடியமே கட்ட போறோம்னு ஏன் பேசிட்டு இருக்கிறோம்? இடங்கொள்ளாமல் போகும். ஆமா ஆமா, நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? ஜனங்கள் வாழ்க்கைக்கான பதிலை தேடுகிறார்கள். நான் ஒவ்வொரு முறை பைபிளை திறக்கும் பொழுதும் அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா என் தேவனும் அதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். இத்தனை வசனம் வாசித்தோம் ஒவ்வொரு, அதனால முதல்ல நான் அந்த கீயை சொல்லிட்டேன். பைபிள் எடுத்தீங்கன்னா அது கன்க்ளூஷன் எதுல முடிக்குதுன்னு பாருங்க. அப்படி தேடி வாசித்து பாருங்க, அது வெற்றியிலையும் சுகத்திலையும் சமாதானத்திலையும் மேன்மையிலையும் தான் போய் முடிய ஆரம்பிக்கும். வசனம் பூரா அப்படிதான் இருக்குது. ஆனா இவங்க பேசுறது பூரா வேற மாதிரி பேசி விட்டாங்க. திறப்பாங்க, அப்புறம் அதுக்கு வரவே மாட்டாங்க. ஃபுல்லா ஊர் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் நேரம் இல்லாததுன்னா எல்லாம் முடியுமாங்க. அப்பா எவ்வளோ நேரம் பேசுனீங்க, உங்களுக்கா நேரம் இல்லை? 2 மணி நேரம் பேசி போட்டு வடை சாப்பிட்டது, டீ சாப்பிட்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்தேன், எல்லா கதையும் சொல்லி போட்டு வசனத்தை மட்டும் சொல்றது கிடையாது. மக்களும் பாருங்க, இதுலயே பழகின ஆட்களுக்கு வேதத்தை திறப்போம் 4 வசனம்னா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா கதை கேட்டே பழகிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி கும்பலை இந்த மாதிரி மாத்துறதுக்கே ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இவ்வளவு நேரம் பேசிருக்கிறேன். ஏதாவது கதை இருக்கா? கதை சொல்றதுக்கே நேரம் இல்லை. கொஞ்சம் ஏதாவது உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லலாம்னா அதான் இருக்கு. ஃபுல்லா ஸ்டோரியிலே ஓடும் பாருங்க. கேட்டா அவர் வசனம் மட்டும்தான் பேசுவார். இவர் நிறைய அனுபவ கதைகள் வச்சிருக்கிறாருங்க. ஃபுல்லா அனுபவ கதை. கேட்டு 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 மண்டபூரம் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. கடவுள் வாழ்வுக்குரியது கடவுளாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேடி பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு அது பதில சொல்லும். நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு வசனம் சொல்லும், நீங்க எப்படி பெரும் பேரு பெற்றவர்களா இருக்கலாம்னு இன்னொரு வசனம் சொல்லும், நீங்க எப்படி சுகமா இருக்க முடியும் இன்னொரு வசனம் சொல்லும், உங்க மனைவியோடு எப்படி சந்தோஷமா வாழ முடியும் இன்னொரு வசனம் சொல்லும், உங்க பிள்ளைகளை எப்படி ஆளாக்கலாம்னு இன்னொரு வசனம் சொல்லும். ஆமே, உங்களுக்கு வருகிற சிக்கலை எப்படி தீர்க்கலாம்னு இன்னொரு வசனம் பேசிக்கிட்டு இருக்கும். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில உங்களை ராஜா மாதிரி வாழ வைக்கிற ஒரு செயல்ல தான் கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அதனாலதான் இதை எடுத்து பேசுகிறவங்களுக்கு முதல்ல இந்த வெளிப்பாடு வரணும். முதல்ல இந்த வெளிப்பாட்டோட தான் இதை எடுத்து பேசணும். சும்மா என்னத்தையோ பேசணும்னா வேலைக்கு ஆகாது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க களஞ்சியங்கள். பா, எனக்கு இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? கடவுள் என் பேங்க் அக்கௌண்ட் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. ஆமென். அக்கறம் எல்லாமே எங்க எழுதி வச்சிருக்கிறாரு. களஞ்சியத்தை பத்தி மட்டும் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே. என்னுடைய அக்கௌண்ட்ஸ் சொல்ல நாம அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, டீ கடையில பாக்கி வச்சிருக்கோம்ல, அந்த அக்கௌண்ட்டை பேசல பாஸ்.
நான் எங்க போனாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறதா அப்படிங்காங்க. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா எல்லா இடத்துலையும் கடன் சொல்லிட்டு போறதா அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் சொல்ல நான் உங்க வங்கி கணக்கு. கடவுள் சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். What a God we serve, my friend. What a God we serve. What a God we serve. What a God we serve. Hallelujah. 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 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும். ஹல்லேலூயா. அந்த வேலை எப்படின்னு எனக்கு தெரியல மவனே, ஆனா நீ கையை வைக்கிறதுனால, நீ கையை வைக்கிறதுனால, உன் கை அதுல படுறதுனால, நீ உன் கையை தூக்கி அதுல வைக்கிறதுனால, நீ கையிடும் வேலைகளிலே உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா. I will command the blessings. எப்படி இருக்குது பாருங்க. ஆசீர்வாதம் கூறினார், ஆசீர்வாதம் சொல்லுவேன் அப்படி சொல்ல, அப்படி சொன்னா கூட நல்லதுதான். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு I will command the blessings. I will command the blessings. ராஜா சொன்னாலே போதும். ஏன் சொன்னாலே அது ஒரு கட்டளை மாதிரி தான், அது ஒரு சாசனம் மாதிரி தான். ஆனா கடவுள் பாருங்க இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா I will command. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை சொல்றதை எதையாவது மாத்தி இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சில நேரம் சில வேலைகளை சொல்லிட்டு போனோடனே இதை சொல்லியிருக்காரு வழக்கமா அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் அழுத்தி சொன்னாதான் வேலை பார்க்குறவங்களே தெரியும், ஓ இது முடிச்சே ஆகணும் போலன்ட்டு. புரியுங்களா உங்களுக்கு? இப்போ கடவுள் கவலைப்படாத, நீ கையிடுற வேலைகள்ல ஆசீர்வாதத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்ல. I will command the blessings. ஆசீர்வாதத்தை கமாண்ட் பண்றேன். என் பிள்ளை கையை வச்சிருக்கிறான், அந்த வேலை நல்லா வருவதாக, அந்த பிசினஸ் நல்லா வருவதாக, அந்த தொழிலில் ஜெயம் வருவதாக. I will command the blessings. ஹல்லேலூயா. எது மேலெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறாரா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வங்கி கணக்குகள் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கையிடும் எல்லா வேலையிலும். இதுக்கு நான் வர்றேன். முதல்ல இந்த அக்கௌண்ட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டா. கடவுளுக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டை குறித்து அக்கறை இருக்குங்க. ஆனா ஒரு சந்ததி எப்படி வளர்த்து விட்டுட்டாங்கன்னா, உனக்கு எங்கேயும் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, பரலோகத்தில் மாத்திரம், அங்கு மாத்திரம்தான் உனக்கு சேமிப்பு இருக்க வேண்டும், இங்கு எந்த சேமிப்பும் இருக்கக்கூடாது, சேவ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டாங்க. இங்க வச்சீங்கன்னா பூச்சி அரிச்சிரும், எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். இங்கு வைத்தீங்கன்னா திருடன் திருடி விடுவான். என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. நான் பேங்க் லாக்கர்ல வைக்க போறேன், திருடன் திருடி விடுவான் மக்களே, பூச்சி அரித்து விடும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டே ஓபன் பண்ண விட மாட்டாங்க நிறைய கிறிஸ்தவங்க. கேட்டா பேங்க் அக்கௌண்டே இல்லைங்க. இங்க தரித்திரமான மக்களை உருவாக்கி வச்ச நாட்கள். நான் சொல்றேன், அந்த நாளெல்லாம் முடிஞ்சிடுச்சு தேவ கிருபையினால. இப்போ ஒரு சந்ததியை கடவுள் எழுதியிருக்கிறாரு, எல்லா பேங்க்லயும் நம்ம அக்கௌண்ட் இருக்கணும் பாஸ், ஏன்னா களஞ்சியம் நிரம்பி இருக்கட்டும். ஆமென். அது இப்போ நவீன நாட்கள்ல பாருங்க, பல விதத்துல பணம் நம்ம கிட்ட வர்றதுக்காக கடவுள் ஓபன் பண்ணிக்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பரே டைப் பண்ணதில்லை, சும்மா கூகுள் பே அப்படின்னு போட்டா வந்துடுது, வாட்ஸ்அப் பே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஒன்றும் பெரிய இதே கிடையாது பாருங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, எல்லாம் ஓபன் பண்ணி வை, உன் களஞ்சியத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உன் களஞ்சியம் பூரணமாக நிரம்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்போம். அங்க இப்படி போட்டுக்கிறது, Proverbs 3:9 and 10. கேட்டீங்களா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணு. உங்க உங்க அக்கௌண்ட் எப்படி நிரம்பும்னு கடவுள் சொல்லித்தர. எத்தனை பேர் உங்க அக்கௌண்ட் நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் அக்கௌண்ட் நிரம்பிதான் இருக்கு. வேணா போகும்போது உங்களுக்கு காட்டுறேன், பாரு. எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. என் அக்கௌண்ட் ஒரு நாள் வத்தாது. லட்சங்களை சில நேரம் எடுப்போம், அப்படியே தூக்கிடுவோம், பார்த்தா சர்ன்னு அப்படி ஏறும். எடுக்க எடுக்க உள்ள விழும்.
நான் லிட்டரலா நம்புறேன். என் வங்கி கணக்குகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் களஞ்சியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். உங்க வீட்டு பீரோல சில இதெல்லாம் வச்சிருக்கீங்களா, அங்க நிரம்பி இருக்கும். அதுவும் உங்க களஞ்சியம் தானே. ஆமென். எல்லா களஞ்சியத்தையும் கடவுள் நிரப்புவார். எப்படி அந்த நிரம்புதல் எப்படி நடக்குதுன்னு ஒரு கீ இங்க சொல்லித்தராரு பாருங்க. முக்கியம். சாலமோன் இதெல்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா அவன் தான் ரொம்ப பெரிய பணக்காரனா வாழ்ந்திருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சாதாரண ஒரு ஆள் சொல்லதில்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா வாழ்ந்த ஒருத்தனுடைய வார்த்தை இதெல்லாம். கவனிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை, அதை பாருங்க, கத்தரை கனம் பண்ணுங்கிறார். நம்ம வந்து காணிக்கைன்னு யோசிக்கிறோம். பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ ஏதோ காணிக்கை கொடுக்கறது இல்லை, காணிக்கைன்னு தான் பார்க்குறாங்க. எதையாவது ஒன்று போடுவோம், காணிக்கை எடுக்கும் நேரம் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ இருந்ததை எடுத்து இப்படி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா இது அப்படி இல்லை. இந்த டப்பா வர்றதுனால போடுறது இல்லை, இது சும்மா போடணுமேனு போடுறது கிடையாது. உன் விளைவின் முதற் பலனால் கடவுளை கனம் பண்ணுன்னு என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஏதோ ஒரு செழிப்பு, 1000மோ 1,00,000மோ ஏதோ உன் கையில வருது. வந்த உடனே உன் மனசுல என்ன வரட்டும்னா, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கவில்லை, இதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது கடவுளுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் இதை என் கையில கொண்டு வந்தது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதில் முதலாவது, எல்லாம் சொல்லுங்க முதலாவது, எல்லாம் சொல்லுங்க உன் விளைவின், எல்லாம் சொல்லுங்க உன் விளைவின். அப்படி மட்டும் போடல, உன் எல்லா விளைவின். இல்ல போன பிசினஸ்ல வந்தது கொடுத்துட்டேன், இப்பவும் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு உன் எல்லா விளைவின், எல்லாம் சொல்லுங்க எல்லா விளைவின். நல்லா எல்லாம் கோட் போட்டுலாம் வச்சுக்கோங்க. உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு. ஏமேன். கத்தரை கனம் பண்ணு, தோத்திரம் அப்படிங்கிறது இல்லை. அதனாலதான் முதல் லைன்லயே போட்டாரு பொருளாலும். ஆமென். பாஸ்டர் தோத்திரம் மாத்திரார், அதுக்கு பேர் கனம் பண்றது நினைச்சுக்காதீங்க. இந்த பாஸ்டர் அந்த கணத்தை பார்த்து ஏமாற மாட்டேன். கத்தரும் பாருங்க கணம்னா என்ன நினைச்சு சொல்றாரு, தம்பி பணம் அதுதான் கணம். எல்லாம் சொல்லுங்க பணம். அங்கதான் அப்படிதான் போட்டிருக்குது. உன் பொருளாலும், honor with your substance. சும்மா கிடையாது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை, நீ கடவுளை மட்டும் கனம் பண்ணிப்பாரு. உன் கையில 100 ரூபா வந்தாலும் சரி, உன் கையில 1000 வந்தான, 1,00,000 வந்த உடனே இது கத்தர் எனக்கு கொடுத்தது, அதில் முதலாவதை எடுத்து என் தேவனை நான் கனம் பண்ணும்படி கொடுக்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அப்படி நீ செய்யும் போது என்ன நடக்கும் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது, இதை செய்யும் போது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆமென். 2 விஷயம் நடக்குது. உங்க அக்கௌண்ட் ஃபில் ஆகுமா? போன வீக்ல மட்டும், போன ஒரு வாரத்துல மட்டும் நான் ஒரு ஊழியம் செய்றேன். மற்ற ஊழியங்களுக்காகவும் தேவையில் இருக்கிற சில ஆட்களுக்காகவும் நான் விதைச்சது 1,10,000 ரூபா. போன ஒரு வாரத்துல நான் காணிக்கையா கொடுத்தது, ஒரு வீக்ல நான் எடுத்து கொடுத்த அமௌண்ட்ஸ். என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா என்னமோ நினைக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை தான் வெற்றிக்கு ரகசியம். எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையே வெற்றிக்கு ரகசியமா இருக்கிறது. அப்ப சிலருக்கு பாருங்க வந்தவுடனே வாயில போடுறதே வழக்கமா இருக்கும். இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க, கஷ்டம் தீர்ந்த பிறகு ஏதாவது பண்ணலாங்க, அப்படி கிடையாது. முதல்ல கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க ஹானர். இது ஏதோ இது வந்து என்னன்னா நீங்க வந்து ஏதோ கடவுளுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இல்லை, கடவுளை கனம் பண்றீங்க. கடவுள்கிட்ட சொல்றீங்க, இது வந்து என்னால் ஆகலை, உங்களால் ஆயிடுச்சு ஆண்டவரே. இது நான் பண்ணேன்னு நினைக்கிறாங்கள தான் இது இந்த வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் பண்ணேன், நான் செஞ்சேன், கடவுள் சொல்ற அப்ப நீனே வச்சுக்கோங்கிறாரு. இல்லை ஆண்டவரே, இந்த 10 ரூபா கூட என்னால் வந்தது கிடையாது. 10,000 ரூபாவா இருக்கட்டும், 10 கோடியா இருக்கட்டும், அது உம்மாலே எனக்கு வந்தது. நான் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க உன் விளைவின் எல்லா விளைவின் பலன்களாலே கத்தரை கனம் பண்ணு. ஆமென். அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்க அக்கௌண்ட் காலியாவே இருக்காதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கும்.
உங்க அக்கௌண்ட் காலியாவே இருக்காது. உங்க அக்கௌண்ட் நிரம்பிக்கிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க நிரம்பும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். சிலருக்கு பாருங்க மினிமம் பேலன்ஸ் இருக்காது. நானும் அங்கிருந்து தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். பைசா வந்த உடனே போய் டாப்புன்னு எட்டு வந்துடுது. எதுக்கு இந்த பேங்குக்காரனுக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு எட்டு வந்துடுது. மினிமம் பேலன்ஸ் கூட வைக்கிறது கிடையாது. ஆமா, நான் ஒர்க் பண்ற நாள்ல எனக்கு கம்பெனி இந்த ஐசிஐசியில் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருந்த டைம்லாம் சம்பளம் அதில் வரும், எடுத்துப்பேன். அப்புறம் நான் வேலையிலேருந்து வந்த பிறகு சேலரி அவங்க கம்பெனிலேருந்து இது பண்ண பிறகு இப்போ மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபா வைக்கணும். இல்லைன்னா காசு எடுத்துருவாங்க. பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா யாராவது அப்போ தான் ஊழியெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 2,000 ரூபா அப்படி வந்துருப்பாங்க. 2,000 ரூபா போட்டிருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. போய் பார்த்தா 200 ரூபா தான் இருக்கும். ஏன்னா கடந்த 5 மாசமா நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால நாங்கள் அதை சார்ஜ் செய்து விட்டோம் முடியுமாங்க. ஐயோ ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சில நேரத்தில் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க 500 ரூபாய்க்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு போயிடுவோம். இது எதுக்குன்ட்டு எனக்கு அன்னைக்கே ஒரு வெறி. என்ன வெறி தெரியுமா? நான் என் அக்கௌண்ட்டை மாற்ற போக மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டே இரு. இந்த அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்பட்டு ஓவர் ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பாரு. இது நிரம்பி வழிதா இல்லையா பாரு. உண்மையிலங்க இது கொஞ்சம் இப்படி செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன் களஞ்சியம் இப்படி இருக்காது. கடவுள் சொல்லியிருக்காரு. சில முறை அப்படிதான் போயிட்டே இருந்தது. ஆனால் அது என்னைக்குமே அப்படி போல. இப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சது என்னன்னா, அது வத்தவே வத்தாது, அது ஊறிக்கொண்டே இருக்கும், அது பெருகி கொண்டே இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வங்கி கணக்கிலே எனக்கு போதுமானதுக்கும் அதிகமா என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். கடவுள் சொல்றாரு, அங்க நிரப்புறது மட்டும் இல்ல, அடுத்தால பிசினஸ்லயும் ஃப்ளோ ஆயிடுங்கிறாரு. என்ன போட்டிருக்கு பாருங்க, உன் ஆலைகளில். எல்லாம் சொல்லுங்க, ஆலைகளில். அதுதான் கம்பெனி, அதுதான் வியாபாரம், அதுதான் பிசினஸ். கடவுள் சொல்றாரு, உன் ஆலைகளில் என்ன ஓடும்? உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். எல்லாம் சொல்லுங்க, புரண்டு ஓடும். இங்க எப்படி வருது பாருங்க, புரண்டு ஓடும். So shall the vans be filled with plenty. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வருது, இட்ஸ் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கேஷ் ஃப்ளோ, பிசினஸ் ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுகிற என் வாழ்விலே பணப்பெருக்கம், வியாபார பெருக்கங்கள் நிச்சயமாகவே எனக்கு உண்டு. ஆமென். அக்கௌண்ட் நிரம்புங்க. நான் சொல்றேன், உங்க அக்கௌண்ட் காலியா இருக்காது. ஆமென். நான் ருசிச்சிருக்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் நம்ம அக்கௌண்ட்டும் சரி, ஊழியத்தின் அக்கௌண்ட்டும் சரி நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. காலியா இருக்க கடவுள் விடுறதே இல்லை. கேட்டா இவ்வளவு செலவு பண்றீங்களே, அதனாலதான் நிறைய பேருக்கு டவுட். அநேகமா இவருக்கு ஃபாரின்ல இருந்து வருது அப்படிங்காங்க. ஆமா, ஃபாரின்ல இருந்து வருது. நீங்க அறியாத ஒரு ஃபாரின் இருக்கு. அங்க இருந்து எனக்கு கொட்டுன்னு என் தேவன் கொட்டுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை அவர் கொட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்புங்க. இதெல்லாம் விசுவாசி. இதெல்லாம் சொல்லியே தரல. இது நீ எத்தனை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினாய் அது சொல்லி கொடுத்தாங்க. அது நிறைய பேர் சர்ச்சுக்கெல்லாம் நாங்கள் கூட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னை ஏன்டா கூட்டு வந்தோன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டான். நீ என்னத்தை கண்ட, என்ன இது கூட்டு வந்த அப்படின்ட்டான். எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அதை பண்ணுங்க நாங்க, இதை பண்ணுங்க நாங்க, கடவுளுக்காக கஷ்டப்படக்கூடாதா நீ அப்படின்னாங்க, அழக்கூடாதா நாங்க, அழுதுருவோம் தானே, எதையாவது நினைச்சு அழ வேண்டிதான். எல்லா வேலையும் பண்ணும். ஆனா இதெல்லாம் ஒரு நாளுமே நான் கேட்டதே கிடையாது. கடவுளுக்கு உன் அக்கௌண்ட் மேல அக்கறை இருக்குது தம்பி, கடவுள் நீ செய்யற வேலையை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, இதெல்லாம் கேட்டதே இல்லை பாருங்க. இப்பதான் ஒரு வெளிப்பாடு மாதிரி வருது. அப்ப சொல்லுங்க, என் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கும். இப்போ உபாகமத்துக்கு போவோம். ஒரே ஒரு மேட்ரை சொல்லி முடிக்க போறேன். 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். அப்போ களஞ்சியம் நிரம்பும். எல்லாம் சொல்லுங்க, அக்கௌண்ட் நிரம்பும், பீரோலாம் நிரம்பும். ஆமென். கண்டிப்பா நிரம்பி இருக்கும். ஆமென். ஏன் தெரியுமா? எப்ப வேணாலும் தேவையுள்ள மக்கள், எப்ப வேணாலும் ஒரு நல்ல நோக்கங்களை கடவுள் உங்க கையில கொடுப்பார். எடுத்து கொடுக்கறதுக்கு கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். நான் எப்பவுமே ஏதாவது கோல்டு, ரிங்ஸு, செயின் ஏதாவது வச்சுக்கிறேன். ஏன்னா திடீர்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் விதைக்கணும்னு. அப்போ பார்த்தா பர்ஸில் அவ்வளோ காசு வைக்க முடியாதுல்ல, டக்குன்னு தங்கத்தை எடுத்து விதைச்சிடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் தங்கம் கைவசம் எப்பவுமே வச்சுக்கலாம், விதைக்கிறதுக்காகவே. ஆமென். நான் அப்படிதான் நம்புறேன்.
என்ன பாஸ் ராஜா மாதிரி சொல்றீங்க? இந்த ராஜாக்கள் தான் நிறைய போட்டுட்டு அப்படி வருவாங்க, திடீர்னு அப்படி கலத்தி போட்டுருவாங்க, கையில போட்டுருவாங்க. அப்படி வாழத்தான் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றேன் நான். அப்படியே பவனி வர்ற மாதிரி போங்க காலையில. இன்னைக்கு யாருக்கு கலட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றீங்க? அவன் கழுத்தை அறுத்து எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் உலகத்துல. அது வேற, அது வேற மாதிரி தீமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற உலகம். தேவனுடைய ராஜ்யம் வாரி இறைக்கிற ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அள்ளி கொடுக்கிற ராஜ்யமாக அது இருக்கு. ஆமே. எத்தனையோ முறை எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது தேவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி பேசினல, ப்ராஸ்பரிட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுன, எப்படி கொடுத்து காமி அப்படின்பாரு. சுகத்தை பத்தி பேசினா சுகமாக்கணும்ல, அது மாதிரி செழிப்பை பத்தி பேசிருக்கல, செழிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்பார். நிறைய நேரம் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நான் பார்த்தா அங்க விதைக்கும்படியா கொடுக்கும்படியா தேவன் வந்து தூண்டுவார். அப்படி எத்தனையோ முறை செஞ்சிருக்கிறோம். அவ பாருங்க, சும்மா கிடையாது, களஞ்சியம் நிரம்பும். ஏமேன். அதனால எப்பவுமே வச்சிருங்க, நிறைய போட்டு 2-3 ரிங்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் அப்படி கொடுத்து எங்களுக்கு இல்லாமல் போனதே இல்லை. தைரியமாக சொல்கிறோம். நாங்கள் இதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது எல்லாரும் பண்ண முடியாது. இதுக்குன்னே ஒரு விசுவாசம் வளரணும். ஆமாம், இல்லைன்னா ஏமாளி மாதிரி தெரியும். விஜயா என்னமோ சொல்கிறாரு பாரு, என்னமோ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இதுக்குன்னே ஒரு விசுவாசம், தங்கத்தை விதைக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வரணும். அது ஒரே நாளில் வராது, அது வளர்க்கணும். அப்படி வந்து நீங்க தங்கத்தை விதைப்பீங்க பாருங்க, அப்புறம் தங்கமா இருக்க ஆரம்பிப்பீங்க. தங்கமா இருக்க ஆரம்பிப்பீங்க, தங்கமா இருப்பீங்க. நான் சொல்றேன். ஆமே. ஆமா, ஒரு நதி இருந்துதான், அது பாஞ்ச இடத்துல பொன் விளைஞ்சிச்சான். உங்க வாழ்க்கையே பொன் விளையிற பூமியா இருக்கும், பொண்ணு விளையும். ஆமென். அல்லேலூயா. என் மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு மாசமும் அவ்வளவு தங்கம் வருது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். சொன்னால் ஒரு மாதிரி ஏதாவது யோசிச்சுருவாங்க. நான் பயப்படுறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தானே நடக்குது. சண்டே தங்கம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறது இல்லை பாஸ். ஏன்னா எங்கள் ஜனங்கள் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கத்தை அப்படியே விதைக்கிற ஜனங்களாக மாறி இருக்கிறாங்க. ஆமென். எப்பவுமே வரும், எங்கே போனாலும் வரும். ஒரு வில்லேஜில் போய் பேசினா கூட வரும். ஹல்லேலூயா. அது ஒரு மகிமை. அது கடவுள் உங்க மேல வைக்கும் போது தங்கத்தை ஈர்த்துப்பீங்க, கோல்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆமென். எனக்கு முதல்ல இது தெரியாது. அப்புறம் போக போக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னையே கடவுள் கன்வின்ஸ் பண்ணாரு. எப்பா இது சும்மா இல்லை. சரி, அந்த இடத்துல பேசினேன், நிறைய தங்கம் வந்துச்சு. ஓகே, சாதாரணமான மக்கள் இருக்கிற இடத்துல போய் பேசிட்டு இருந்தேன் பாருங்க, கோல்டா கொண்டு போட்டாங்க. எனக்கு அப்பதான் எனக்கு என்கவுண்டர் நடத்திட்டு இருக்காருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. அப்புறம் தான் மைண்ட் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அவருடைய மகிமை நம்ம மேல இருந்தா வெள்ளியும் பொண்ணும் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. இடங்கள், நிலங்கள், வீடுகள் தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பா. அப்புறம் தான் அது, ஓஹோ இது கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறது எனக்கு விளங்குச்சு பாருங்க. அப்போ அங்க போட்டிருக்குது, கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும். இதை சொல்லி தான் நான் முடிக்க விரும்புறேன். எல்லாம் சொல்லுங்க, களஞ்சியம் நிரம்பும். ஆமென். தங்கத்தை விதைச்சீங்கன்னா கண்டிப்பா தங்க களஞ்சியங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஆமென். ஆமா. சில பேர்லாம் அந்த மாதிரி நாளெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் கனவா இருந்தது. சிலர்லாம் பேசுவாங்க, கேட்டிருக்கிறேன். ஜஸ்டின் பிரபாகரன்லாம் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், முன்னாடி இறந்து போயிட்டார். அவர் வந்து சொல்லுவாரு பாருங்க, ஒரு நாள் சபையில வந்து தங்க காணிக்கையா எடுப்போம் அப்படி சொல்லுவார். அப்போ அதெல்லாம் கேட்கும்போது, என்ன அந்த மனுஷன் எவ்வளோ பேசுறாரு, தங்கத்தெல்லாமா காணிக்கையா போடுவாங்க. அதாவது நான் சொல்றதுல 2 விதம் இருக்கு. இந்த போட்டு வந்திருக்கிற ஆளெல்லாம் கலட்டி போட்டு நம்ம போடாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பத்தி நான் பேசல. அந்த அருவருப்பு உனக்கு என்னத்துக்கு, காணிக்கப்பட்டியில் போட்டு விடு அப்படின்றாங்க. இப்போ காணிக்கப்பட்டி அருவருப்பாவாதா? அது பரவாயில்ல, நாங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிடுவோம். இப்படி ஜனங்களை மொட்டை அடிச்சாங்களே, அதை பத்தி நான் பேசல. நான் பேசுறது வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு மக்கள் செழிச்சு கடவுளுடைய வார்த்தையை கனம் பண்றது எப்படின்னு தெரியாம கொண்டு வந்து போடுறாங்க பாருங்க, அதை பத்தி பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா பேசும்போது 2 விதமா இருக்குது. எதையாவது பயங்குறுத்தி, மகளே அந்த நகையை கலட்டினாதான் கடவுள் வியாதியை சுகமாக்குவார், இப்படி சொல்லி கலட்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி மொட்டை அடிச்சு வீட்டுக்காரங்க தெரியாம தாலி செயினெல்லாம் கலத்தி போட்டு மிதி வாங்கின கேஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா?
யார்கிட்ட கேட்டுட்டு கலத்துனன்னு மிதின்னு மிதிச்சு இவரா கலட்டினாரு, அவரும் மிதி வாங்கின கதைலாம் நிறைய கேட்டிருக்கிறேன் நான். இது அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஹானர். எல்லாம் சொல்லுங்க ஹானர். ஆமென். ஆமா, ஒரு நேரம் எனக்கு இப்படிலாம் ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இப்போ அந்த உலகத்துல நான் வாழ்றேன். உங்களை அந்த உலகத்திற்குள்ளாக அழைக்கிறேன். இந்த உலகத்துக்குள்ள வந்து பாருங்க. இந்த உலகத்துக்குள்ள பற்றாக்குறை கிடையாது, இந்த உலகத்துக்குள்ள ஏழ்மை கிடையாது. இந்த உலகம் கடவுளுடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் வந்து கொட்டுகிற உலகமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ள போய் பேசும்போது கூட அங்க ஜனங்க வந்து கோல்டு ஆஃபரிங்கா கொடுக்கும்போது இட்ஸ் a glory of God. Amen. இது கடவுளுடைய மகிமை அப்படிங்கிறத உணர்றோம். அது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்கலாம் தங்கம் வருது. those are connected. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஈரோட்டில் இருந்து வந்தாங்க. உங்கள் செய்தியை நான் பார்க்குறேன். இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் வந்து கேட்டதே இல்லை. அவர் ஒரு 5-6 ஸ்தாபனத்தில் இருந்துக்காராம். அப்படிலாம் எல்லா பெரிய இதுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லைங்கிற மாதிரி தான் கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் போயிட்டோம். திடீர்னு யூடியூப்ஸில் ஆன் பண்ணிட்டு கேட்க ஆரம்பித்தேன். 3 மாதம் எங்கள் சபை வேறு லெவலில் இருக்குது, சொந்தமாக இப்போ கார் வாங்கியிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. உங்கள் பிரசங்க கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் மினிஸ்ட்ரியில் நான் விதைக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாது பாருங்கள், சிலர்லாம் விதைச்சிருவாங்க. இப்போ கூட நிறைய பேர் பார்த்துட்டுப்பாங்க, விதைப்பாங்க. யார் விதைச்சாங்கன்னு தெரியாது. சிலர் தான் அந்த தகவல்கள் என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. நிறைய பேர் அனுப்புறதே இல்லை. நீங்கள் பாருங்கன்னாரு. நானும் அப்படியா கொஞ்சம் பார்க்க அப்படின்னு பார்த்துட்டேன். அவர் முன்னாடி தான் பார்த்தா 3 மாசமா விதைச்சிருக்கிறாரு. விதைக்க அவர் சொல்றாரு, அந்த ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங் இப்போ எங்கள் சபையில் வேலை செய்யுது, எங்கள் ஊழியத்தில் வேலை செய்யுது. நான் இன்னைக்கு சொந்த வாகனத்தை நான் வாங்கும்படி கடவுள் எனக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறாங்க. ஆமென். இது சும்மா கிடையாது பாருங்க, இது ஒரு அபிஷேகம். இதுல கனெக்ட் ஆகும்போது உங்க வாழ்க்கையில இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, அதனாலதான் பைபிள்ல வந்து நல்ல நிலத்துல விதைக்கிறத பத்திலாம் கடவுள் சொல்றாரு. சும்மா எங்கேயோ தரித்திரத்தை கூவி பேசுற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்தீங்கன்னா அவர் தரித்திரம் தான் உங்ககிட்ட ஒட்டும். ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், மேலா இருப்பீர்கள் என்பதை பேசுற இடத்துல விதைக்கும் போது அந்த வார்த்தையை ஹானர் பண்றதுனால அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதை நீங்க பாப்பீங்க. எதை கனம் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில வரும். அவ்வளவுதான். தரித்திரத்தையும் சாபத்தையும் பேசுற ஒரு ஆள்கையில கொண்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தரித்திரத்தையும் சாபத்தையும் வாழ்ந்து கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி செழிப்பீங்க, உயர்வீங்க, முன்னேறுவீங்கன்னு பேசுற இடத்துல விதைக்கும் போது அந்த முன்னேற்றத்தையும் வெற்றியையும் வா என் வாழ்க்கைக்குள்ளாக, வா என் தொழிலுக்குள்ளாக, வா என் குடும்பத்துக்குள்ளாக என்று அழைப்பு கொடுக்கிறதாக அது அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். அதனால கிவிங்கிறது சும்மா கிடையாது பாருங்க. எங்க கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பைப்பு மாதிரி. நீங்க எங்க சொருகுறீங்களோ அது பாயும். பெட்ரோல்ல சொருகினா பெட்ரோல் வரும், தண்ணியில சொருகினா தண்ணியில வரும், சாக்கடையில சொருகினா சாக்கடை தான் வரும். கிவிங்கிறது வந்து யூ ஆர் கனெக்டிங். நீங்க அதனோட நீங்கள் தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறீர்கள், அதை ஆதரிக்கிறீர்கள் என்ற அர்த்தமா இருக்கிறது, அதை கனம் பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தமா இருக்கிறது. அப்ப எந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரிய எந்த மாதிரி, அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஏன் ஊழியத்தை ஆதரிக்கிறதுனால. பவுல் பிலிப்பு சபை என்பது பவுலுக்கு வந்து ஏராளமா கொடுக்குறாங்க. பவுலுடைய ஊழியத்திலே பிலிப்பு சபை வந்து விதைக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க அநேக சபைகள் இந்த கொடுக்க வாங்கல் காரியத்தில் என்னோடு என்ன பண்ணல, உடன்படவில்லை. ஆனால் நீங்கள் என்னோடு உடன்பட்டபடியால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கணக்குக்கு மிகுந்த பலன் உண்டுங்கிறாரு. உங்க கணக்கு பெருகுங்கிறாரு. உங்களுக்கு புரியலையா? உங்க அக்கௌண்ட் பெருகும். பிலிப்பியர் 4 போட்டீங்கன்னா அதுல இருக்குது, பிலிப்பியர் 4 இருக்குது, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி இதை சொல்லுகிறேங்கிறாரு. ஏன்ட காசு இல்ல, எப்படியாவது என் ஊழியத்தை தாங்கிருங்கிறதுக்கு இதை நான் பேசலைங்கிறாரு பவுல். சகோதரரே, நீங்க கொடுத்தாதான் நான் பஸ்ல போக முடியும். ஐயோ நான் வந்துட்டேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது சில சொல்றாங்க பாருங்க, பிளேட்டுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம இங்க வந்து இறங்கிடுறாங்க. வந்துட்டு எப்படியாவது எங்களை அனுப்பிடுங்க அப்படிங்காங்க. ஐயோ பரிதாபம். ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஏதாவது காணிக்கதாங்க நான் போயிடுறேன், இப்படிலாம் வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவன் பாருங்க என்ன மாதிரியே போயிடுச்சு மைண்டு. ஆனா பவுல் சொல்றாரு, அப்படி நான் குறைச்சல்ல இல்லைங்கிறாரு. இப்படி ஏதாவது ஊழியக்காரர் பேசி கேட்டிருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், பரிபூர்ணமா இருக்கேன். ஆனா நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்கறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு பலன் பெருகும் இல்லையா அப்படிங்காரு. அந்த வசனம் மட்டும் பாருங்க, பிலிப்பியர் 4. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இட்ஸ் கிவிங்.
ஆமென். ஏன்னா தைரியமா பேசுவேன். யாராவது என்ன தப்பா நினைச்சிருவாங்களே அப்படிங்கிற தயக்கமே எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ எம் a giver. ஒவ்வொரு நாளும் நான் விதைக்கிறவனாக இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அறுக்கிறவனாக நான் இருக்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு, எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கணக்குக்கு. கணக்கு இருக்கா? அக்கௌண்ட் இருக்கா? உங்க கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பவுல் எதை நாடுறாரு பாருங்க, உங்க அக்கௌண்ட் நிரம்பணுங்க நான் நாடுறேங்கிற. உங்க கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் நாடுகிறேன். ஆமென். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். போடுங்க அடுத்த வசனமா, திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்போ என் ஊழியத்தில் விதைச்சிங்கல, தேவன் என்னை அழைத்த அழைப்புலையும் தரிசனத்திலையும் நீங்க விதைச்சிங்கல. இப்ப நான் சொல்றேன், என் தேவன் என்ன அழைச்சார்ல அந்த தேவன், என் மேல அந்த அபிஷேகத்தை வச்சார்ல அந்த தேவன், இப்ப சொல்றாரு மை காட், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மை காட் shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நிரப்புவார். இப்போ பவுல் எங்க பிளெஸிங்ஸை கமாண்ட் பண்ணான்னு தெரியுமா? அவர் மினிஸ்ட்ரியில் சோ பண்ண ஆளை பார்த்து, அவர் மினிஸ்ட்ரியில் கொண்டு வந்து பார்ட்னராக இணைஞ்சாங்க பாருங்க, அவர் மினிஸ்ட்ரியில் கொண்டு வந்து இது பண்ணாங்க பாருங்க. அவர் சொன்னார், அப்போ என் வாழ்க்கையில் வேலை செய்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் ஊழியத்தில் வேலை செய்கிறது அது உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுவதாக. ஆமென். ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். அந்த வசனத்தை எடுங்க, உபாகமம் 28:8. இன்னைக்கு ஒரு விஷயம் அழுத்தப்படுகிறது, உங்க அக்கௌண்ட் நிரம்பும். இனி உங்க கணக்கு காலியா இருக்காது, இனி உங்க அக்கௌண்ட் காலியா இருக்காது. I command blessings right now. I command the blessings right now. இனி இந்த மினிமம் பேலன்ஸுக்கு கீழே செக் பவுன்ஸ் ஆகிறது, காசே இல்ல, ரெட் இங்க், ரெட் மார்க், இது எதுவுமே இருக்காது. உங்க களஞ்சியம் ஓவர்ஃப்ளோ. I command the blessings. I command the blessings. Hallelujah. Hallelujah. 8வது வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா வேலையிலையும். பாஸ்டர் ஜோமணி சொல்லுங்க, எந்த வேலை செஞ்சா நான் நல்லா இருப்பேன்? நிறைய பேர் கேட்குறாங்க. சிலர் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட ஜவஹர் நானும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ப்ராஃபட் வந்து சொன்னார், நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒருத்தரை பார்த்து இன்னொன்று என்னதுடா ஃபுட்டு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதான் ஜவஹர் சொன்னார், நமக்கு ஒரு மிளகாப்பொடி மஞ்சத்தூள் சொன்னால் நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் எதெல்லாமோ சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், உப்பு மிளவா மஞ்சப்பொடிலாம் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் பொழுது நீ கையிடும் எல்லா வேலையிலையும், நீ கையிடும் எல்லா வேலையிலையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா வேலையிலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா. கடவுள் சொல்லியிருக்கலாம், இல்லப்பா சில வேலையில தான் உனக்கு வரும். இல்லைங்க, நீ போறல, என் பிள்ளை நீ போறல, உன் மேல நான் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். நீ கையிடும் எல்லா வேலையிலையும், எல்லா வேலையிலையும், நீ தோன்ற எல்லா துறவிலையும் தண்ணி வரும். நீ வைக்கிற எல்லா பிசினஸும் உனக்கு வாய்க்கும் என்பதுதான் காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா வேலையிலையும். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு என்னன்னா, அநேகமாக நான் கர்த்தருக்கு சித்தமில்லாத பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் போல, அநேகமாக நான் ஜெபிச்சு சில பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் போல. ரைட்டு, கைட்னஸ்லாம் கேட்கறதுலாம் நல்லது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கை வைக்கிற எல்லா வேலையிலையும் ஆசீர்வாதம் வரும். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ கையிடும் சில வேலை அல்ல, எல்லாம் சொல்லுங்க, எல்லா வேலை, எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வேலைகளை எல்லாம்
ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். What a blessings, what a blessings, what a blessings. Hallelujah. எழுந்து நிற்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Wow. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ண கூட சொல்ல முடியாது, சும்மா அப்படி எடுத்து வாசிச்சிட்டே இருந்தேன். எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல கடவுளுடைய வார்த்தை. ஆமே. நீங்கள் என்ன சிறந்த பிரசங்கியாராக நினைக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தை இவ்வளோ வாஸ்தா நல்லா இருக்குது, அவ்வளோ யோசித்தாலே போதும். நீங்கள் வாஸ்து விட்டாரு பாருங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படி நினச்சாலே போதும். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய கிரெடிட் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவர் அந்த முந்தில 16 வசனத்தை மட்டும் வாசித்திருப்பாரு. இங்க பலூனை ஊதி இருக்கிறேன், அங்க ஒருத்தர் ஊக்கோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு குத்தி விடுறதுக்காக. அந்த முதல் 16 மட்டும்தான் வாசித்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வாசித்திருக்க மாட்டாங்களாமாங்க. நான் சொல்றேன், எங்க போசனை நாங்க வாசித்துட்டோம், உங்க போசனை வேணா நீங்க வாசித்துக்கோங்க. It is our portions. Hallelujah. எங்களுக்காக ஒருவர் சாபமானதால் ஆசீர்வாதம் மட்டுமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, நன்மைகள் மட்டுமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, உயர்வுகள் மட்டுமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின், இந்த நியாய பிரமாணங்களின் அந்த 16க்கு பிறகு வருகிற எல்லா சாபங்களில் இருந்தும் என்னை, என் குடும்பத்தை, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். You are redeemed. You are the redeemed people. You are redeemed from the curse of the law. சாபங்களுக்கு நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. இப்ப சொல்றாரு, I will command the blessings. I will command the blessings. I will command the blessings. நீ கையிடும் எல்லா வேலைகளிலும், நீ கையிடும் எல்லா வேலைகளிலேயும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். ஆமென். மழை பெய்யுங்க. நீங்க அக்ரி வச்சிருக்கீங்களா, நீங்க விவசாயம் பண்றீங்களா, நான் சொல்றேன், உங்களுக்காகவே உங்க ஊர்ல மழை வரும், உங்களுக்காகவே மழை பொழியும், உங்களின் நிமித்தம் உங்க ஊரு நல்லா இருக்கும். நானு ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும். ஏன் உன் தேசத்துல மழை பெய்யுது தெரியுமா? ஓ, இட் இஸ் கனெக்டட். ஓ, உன் தேசத்துல ஏன் மழை பெய்யுதானா, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியலைங்க எனக்கு. மழை பெய்யறது உங்களுக்காக, காற்று அடிக்கிறது உங்களுக்காக. கடவுள் உங்க மேல கவனமா இருக்கிறார், உங்க மேல அவர் அக்கறையா இருக்கிறார். உங்க ஊர்ல மழை பெய்யணும், உங்க ஊர்ல சில பிசினஸ் வருது, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. மழைங்கிறது வெறும் இந்த தண்ணி மட்டும் இல்ல, அதுவும் வரட்டும். பெரிய பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் உங்க ஊருக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் வரப்போகுது. ஏன் தெரியுமா? நீ அதுல கை வச்சிருக்கிற, நீ அதுல கையிட்டு செய்து கொண்டிருக்கிறார், நீ அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை நீ அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால, என் பிள்ளை நீ அதை செஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் மழையை கொண்டு வருவேன், நான் மழையை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பா. நீங்க உங்க பர்ஸை திறக்கிறீங்க, ஆனர் பண்றீங்க. கடவுள் சொல்றாரு, நான் என் பர்ஸை திறப்பேன், வானத்தின் மதகுகளை திறந்து நான் ஆசீர்வதிப்பேன். உன் மேல அந்த ஆசீர்வாதம் வந்தா எந்த லெவலுக்கு போக முடியும்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு டெப்ட் கேன்சல் ஆகட்டும், கடன்ல இருந்து வெளியே வருகிற ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல பேசுகிறேன். I speak prosperity in this place. Hallelujah. கடன் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வட்டிகள் நீங்கட்டும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக நாடுகளுக்கு கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை பாருங்க, நீ வாங்க மாட்ட. என் பிள்ளை நீ கை ஏந்தி நிக்க மாட்ட, கை ஏந்தி நிக்க மாட்ட. நீ கடன் கொடுப்பாய், நீ வாங்க மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, அதனாலதான் பாருங்க, வெற்றிக்கான வழி, பெருக்கத்துக்கான வழி கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தான் இதை உங்களுக்கு சொல்லும்.
இனிமே இதை நீங்க சொல்லணும், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கையிடும் எல்லா வேலையையும் கடவுள் ஆசீர்வதிப்பா. எனக்காக தேசத்துல ஏன் மழையை வர தராரா? தேசத்துல ஏன் மழையை தராரா? நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட உனக்காக வானத்தை நான் திறப்பேன். உனக்காக திறக்க வேண்டியதெல்லாம் நான் திறப்பேன். நீங்க சில இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே சில ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காகவே சில கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. மகாராசே மகோராசே கேதே ரேக்லேபோரா சேக்லேபோரா கட்டலபரபலபா. ஹalleluya. எல்லா டெப்டும் கேன்சல் ஆகட்டும். இந்த இடத்துல எல்லா கடன்கள் ரத்தாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன்ல இருந்து வெளியே வரட்டும். ஹalleluya. இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல I command the blessings. I command the blessings. அவங்க அக்கவுண்ட் நிரம்பட்டும் என்று நான் பேசுகிறேன். களஞ்சியங்கள் நிரம்பட்டும் என்று நான் பேசுகிறேன். ஹalleluya. கையிடுகிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அது எந்ததோ சின்னதோ பெருசோ எதுவோ. ஹalleluya. 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 அது சின்னதா கூட இருக்கலாம், ஆனா கடவுள் ஆசீர்வதிக்கும் போது அதுல அவ்வளவு நடக்கும்னு யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு நடக்கும்னு யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அத்தனை காரியங்களை உங்களுக்கு திறக்க ஆரம்பிப்பார். அத்தனை காரியங்களுக்கும் உண்டாக ஆரம்பிக்கும். மாகாரா சேகேண்டாலா கோத்தாராபாலாபா. இதுக்கப்புறம் குறைவை பார்க்க மாட்டீர்கள். இதற்கப்புறம் குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள். ஹalleluya. நிறைவை மாத்திரம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ glory 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 glory. Hallelujah. Glory. I command the blessings. I command the blessings. சாபம் எப்படி ஒரு ஆளை தொடர்ந்து அழிக்குதோ அதுபோல இந்த நாள்ல இருந்து கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து பிடிச்சி உங்களை முன்னேற வைக்கும், உங்களை செழிக்க வைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். Glory 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 glory. Oh thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இந்த நாள்ல பார்க்குற பிள்ளைங்க எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. எப்பேற்பட்ட தேவன். ஹalleluya. உங்க களஞ்சியத்தின் மேல கூட கரிசனையா இருக்கிற தேவன். ஓ நீங்க கையிடுகிற வேலையில அக்கறையா இருக்கிற ஒரு தேவன். பயப்படாதீங்க, அந்த பிசினஸ் நல்லா வரும். நான் சொல்றேன், நீங்க கை வச்சிருக்கிறதுனால நல்லா வரும். நேத்தைக்கு வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, ஆனா இந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு மாற்றத்தை நான் பேசுகிறேன். I command the blessings. I command the blessings. I release the blessings of the Lord. I release the blessings of the Lord. I break every curse in this place. இந்த இடத்துல இருக்கிற எல்லா சாபங்களை நாங்கள் உடைக்கிறோம், சாபங்களை நீக்குகிறோம். இந்த இடத்துல we command the blessings. Hallelujah. We command the blessings. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. தகப்பனே நீர் செய்கிறீர் கர்த்தாவே. திருப்பி வரும் பொழுது வரும் வாரங்கள் பெரிய டெஸ்டமனிஸோடு உங்க பிள்ளைகள் வரட்டும், பெரிய சாட்சிகளோடு உங்க பிள்ளைகள் வரட்டும். ஹalleluya. இதெல்லாம் ருசிச்சு பார்க்கட்டும் ஆண்டவரே. இது வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை என்பதை அவங்க பார்க்கட்டும் ராஜா. ஹalleluya. இது உங்ககிட்ட இருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி காண்பிப்பீராக, அவர்களுக்கு உறுதிப்படுத்தி காண்பிப்பீராக. அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya. amen. wow wow. praise God, praise God. amen. hallelujah. praise God. wow wow. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். சும்மா நான் சொன்ன பாருங்க, கனம் சும்மா கொடுக்கறது இல்லை. I'm going to honor God and God's word. என்னோடு பேசின வார்த்தைகளை நான் கனம் பண்ண போகிறேன். ஹalleluya. தேவனை கனம் பண்ணும்படியா நான் கொடுக்க போகிறேன். I'm going to give the king. ஆமென். நீங்களும் கிங் தான். ஹalleluya. ஆமென். ராஜாவை கனம் பண்ணும்படியா நான் கொடுக்கிறேன். இது ஒரு பழக்கமா கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் கிடையாது, ஞாபகமே வர்றது இல்லைங்க. காசு வருது, வெளியே செலவு பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்குது. மைண்ட்ல வரணும், இது சும்மா வரல, கடவுள் என் கையில வர வச்சார். ஆமென். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 10 ரூபா கூடவா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. சொல்லுவாங்க, நான் நிறைய வந்தா கொடுக்கலான்னு இருக்கேன் பிரதர். இல்லை பிரதர், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். இங்க இருந்து ஆரம்பிங்க, இங்க இருந்து ஆரம்பிங்க. நாங்கள் சின்ன சின்னதுல இருந்து அதை பழகி இருக்கிறோம். நீங்க சாதாரணமா எடுத்து கொடுத்தாலே 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சி காணி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகுது. அன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, இங்கே வந்த பிறகு எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம பிரதர் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா,
போட்டா இந்த தாளுக்கு கீழே நான் போடுறது இல்லைன்னு அவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு வரமாட்டேங்குங்க. ஆனால் அவங்க பொருளாதாரம் ஒன்றும் பெரிய அளவில் இன்னும் வரல. ஆனால் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நான் தேவனுக்குன்னு கொடுக்குறேன்னா இப்படி கொடுக்க மாட்டேன். நான் அவரை கனம்னு முடியாக கொடுப்பேன். சொல்லலாம் அப்படியே நொசிக்கு இப்படி ஆக்கிறாங்க. கடையில் போய் கேட்டால் சார் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படிங்காங்க. அதெல்லாம் அயன் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிலாம் பண்ணாதீங்க. இங்கே வரீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா கவர் எடுத்துக்கோங்க, உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க. இந்த வாரம் கடவுள் இதை எனக்கு கொடுத்தார், நான் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டேன், தேவனை கனம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். ரைட் இட். உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க, நான் பார்க்கட்டும். ஒவ்வொரு வாரமும் உங்கள் முன்னேற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் பெருக்கத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி. நீங்கள் வளருவதை குறித்து நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுவதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆமென். சிலர்லாம் கொண்டு வந்து கொடுக்குற செக், சிலருடைய கவரெல்லாம் ஓப்பன் பண்ணும் பொழுது நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? பைசா பார்த்த உடனே பாஸ்டர் சந்தோஷம் யாருக்கு தான் வராதுங்கிறீங்களா? அது அந்த சின்ன புத்தியிலேருந்து யோசித்தா அப்படி தான் தோணும். பார்க்கும்போது ஒரு நாள் அவங்க எப்படி இருந்தாங்கிறத நான் யோசித்து பார்ப்பேன். சார் இப்படி தான் வந்தாங்க, இன்னைக்கு பாருங்க, அதை பெருமையாக பல பேர்ட்ட சொல்லுவேன், இப்படி வந்தாங்க, இன்னைக்கு பாருங்க கவரை ஓப்பன் பண்ணுறேன், இப்படி வச்சிருக்கிறாங்க. என் தேவன் நல்லவன், என் தேவன் நல்லவன், என் தேவனுடைய வார்த்தைகள் மாறாததா இருக்கிறது. சொல்லும் போது ஒரு சந்தோஷம் பாருங்க. ஏமா சிலருக்கு இது புரியும், சிலருக்கு புரியாது. புரியாதவங்களாம் விட்டுருங்க. இது ஒரு தகப்பனா இருந்து பார்த்தா இந்த சந்தோஷம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு டேடியா இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை கொண்டு வரும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வளர்ச்சியை நாங்கள் அவ்விதமாய் பார்க்கிறோம். ஆமென். உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கிவிங் லெவலும் மாறட்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஹார்வெஸ்ட் வேற மாதிரி மாறும், உங்க களஞ்சியம் நிரம்பும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு நான் சொல்ல போறேன், ஆண்டவரே என் களஞ்சியத்தை நிரப்புனது நீங்கன்னா இன்னைக்கே நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற யாரா இருக்காலும் சரி அவங்க அக்கௌண்ட்ல ஒரு மாற்றம் வரணும். இப்போ என்னன்னே தெரியல பிரதர், என் அக்கௌண்ட் கீழே போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சாட்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகள் மேல நான் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அது ஆன்லைனில் பார்க்குறவங்க அக்கௌண்ட்டில் விதைக்கலாம், கூகுள் பேல நீங்கள் விதைக்கலாம். வாட் எவர் பி, யூ கேன் ரைட் இட் யுவர் செக், வாட் எவர் பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விதைகளை தேவன் அறுவடையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. சிலருக்கு பாருங்க இந்த லைஃப் புரியாது, இது என்னமோன்னுலாம் யோசிப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உபகாரத்தை நாடுகிறேன், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும் என் அறுவடை என்பது அதை கடவுள் என் விதைக்குள் வைத்திருக்கிறார். இப்போ சொல்றது உங்களை விதைச்சு உங்களை அறுக்க வைக்கிறதுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு விதைங்க. நான் சொல்றேன், பெரிய ஒரு அறுவடை உங்க பிசினஸ்ல நீங்க பார்ப்பீங்க. உங்க களஞ்சியமும் நிரம்பும், உங்களுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அந்த பிசினஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. யாருக்கும் அது ஸ்டக் ஆக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். நான் சொல்றேன், உங்களுக்கு அது ஃப்ளோ ஆகும். ஐ கமாண்ட் த பிளெஸிங்ஸ் ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ருசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆமென். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, என் விளைவின் முதல் பலனாலே தேவனை நான் கனம் பண்ணுகிறேன், தேவனை நான் கனம் பண்ணுகிறபடி நான் அப்பொழுது என் களஞ்சியங்கள், என் வங்கி கணக்குகள் பூரணமாய் நிரம்புகிறது. நான் கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதுவரை இல்லாத நிறைவை என் களஞ்சியத்திலும், இதுவரை இல்லாத தொழில் விருத்தியை என் வியாபாரத்திலும் என் வேலையிலும் நான் பார்ப்பேன். அதை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை நான் கொடுப்பதின் மூலம், விதைப்பதின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது விதைக்கலாம். இந்த புக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் வாங்கலை, படிக்கலைன்னு சொன்னால் அங்கே வெளியில் இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்குங்க. சில நண்பர்களுடைய வாழ்க்கையில் வாங்கி விதைங்க, அவங்க வாழ்க்கையை அது மாற்றும். நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ கொடுத்த புக்கு என் வாழ்க்கையை மாற்றிடுச்சுன்ட்டு. அப்படி எத்தனையோ சாட்சி இங்கே இருக்குது. பல பேருடைய வாழ்க்கையை இது மாற்றி இருக்கிறது, உங்கள் வாழ்வையும் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்போம்.